ஓகே. ஸ்டார்ட் பண்றேன். லாஸ்ட்டா இதுவரையும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, 51 வரையும் பார்த்துருந்தோம். 982லயும் ஸ்டார்ட் பண்றேன். 982 பாருங்க. ஓகே. என்ன குடுத்துருக்கான் அப்படின்னா, எஸ்யூவி ஸ்டேட்மெண்ட் கழிச்சறேன். ஓகே. வாசிங்க. அதாவது இங்க எஸ்யூவி ஸ்டேட்மெண்ட் சிஸ்டம். கிரிட் சாம்பர் ஆஃப் டைமென்ஷன் குடுத்துட்டான். லென்த், பிரெத், டெப்த். இத வச்சு வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். டென்ஷன் டைம் கேட்டா அதான் கேட்டிருக்கான். வால்யூம். ஓகே. லிக்விட் டெப்த் ஹேஸ் ஃப்ளோ வந்து மீட்டர் கியூப் பர் ஹவர். அப்ப டிஸ்சார்ஜ் குடுத்துருக்கான். அதுக்கு ஹவர் மினிட்ஸ் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கரெக்ட் இல்லை. ஓகே. இந்த சர்ஃபேஸ் லோடிங் ரேட், ஓகே, சர்ஃபேஸ் ஓவர்ஃப்ளோ ரேட் தான் கேட்டிருக்கான். எஸ்ஓஏஆர் டிடென்ஷன் டைம் கேட்டு ஆல்ரெடி இதே பார்த்துட்டு பார்க்கலாம். எஸ்ஓஏஆர் என்ன பார்க்கலாம் பார்த்துருப்போம். டிஸ்சார்ஜோட போய் சர்ஃபேஸ் ஏரியா, டிடென்ஷன் டைமுக்கு மாலிகுலோட போய் டிஸ்சார்ஜ். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லென்த் வந்து 10 மீட்டர். மீட்டர்ல தான் இருக்கு எல்லாமே, மாற்ற வேண்டியதுல. பிரெத்து வந்து 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. டெப்த் வந்து 0.75 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப வால்யூம் வேணும்னா லென்த், பிரெத், டெப்த். அப்ப 10 இன்ட்டு 1.5 இன்ட்டு 0.75. அப்ப 15 0.75 இதெல்லாம் பெருக்குனீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். எல்லாரும் பெருக்காம அப்படியோட வச்சுக்கிறேன். பாருங்க, ஓகே, மீட்டர்ல இருக்கு, அப்படி வச்சுக்கோங்க. எல்லாம் மீட்டர்ல, மீட்டர்ல. அப்ப வால்யூம்னா மீட்டர் கியூப்ல வந்துருமா? மீட்டர் கியூப்ல வந்துரும். ஓகே. அடுத்து என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா, டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்கான். எவ்வளவு சார் அப்படின்னா 780 மீட்டர் கியூப் பவர் ஹவர் கொடுத்துருக்கான். ஆனா லிட்டர்ல ஆன்சர் இருக்கு. அப்ப லிட்டர்ல ஆன்சர் வேணா நம்ம என்ன செய்யணும்? நான் லாஸ்ட் வரும்போது சொல்றேன். ஜஸ்ட் வந்து வச்சுக்கிறேன், நான் சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சார் கண்டுபிடிக்கணும்? சர்ஃபேஸ் ஓவர்ஃப்ளோ ரேட். ஃபார்முலா எழுதுங்க. SOIR சர்ஃபேஸ் ஓவர்ஃப்ளோ ரேட் ஈக்குவல் டு, அப்ப என்ன டிஸ்சார்ஜ் இருக்கு பௌத்தர், கீழே வந்து என்ன சார் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே. அப்ப B இன்டு Lன்னு போடுவீங்களா? Q பௌத்தர் B இன்டு Lன்னு போடுவீங்களா? அது ஃபார்முலா தான். அப்ப மேல Q என்ன சார் இருக்கு அப்படின்னா 750 இருக்கு மீட்டர் கியூப் பர் ஹவர்ல. அப்ப இந்த 750 மீட்டர் கியூப்ல இருக்கு. அப்ப லிட்டரா மாத்தணும். அப்ப நான் 1000 பெருக்கிக்கிறேன். இப்ப லிட்டர்ல பார்த்துட்டீங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்து L லிட்டர் போட்டது. அதுக்கடுத்து கீழ வந்து என்ன சார் இருக்கு அப்படின்னா, பிரெத் வந்து 1.5, லென்த் வந்து 10. அப்ப 10 இன்டு 1.5 அப்படின்னு போடுறேன். R வைஸ் எழுதுறேன். LB அப்படின்னு எழுதுனேன். 1.5. அப்ப இந்த 10ல ஒரு 0 இங்க ஒரு 0 போயிடும். 15 வந்து என்ன செய்யலாம்? 10 பவர் -1 15 வச்சுக்கலாம். -1 மேல போனுச்சுன்னா இங்கேயே ஒரு 0 தான் சேரப்போகுது. 1 15 15, 2 15 30, 4 15 45, சரி 4 15 60, 5 15 75. அப்ப 5. அப்ப இங்க ஒரு 1000 இருக்கு, 50 இருக்கு. அப்ப 1000 50, 1000 50. அப்ப 50 பக்கத்துல 3 0 சேர்க்கலாம். 1 2 3. லிட்டர்ல தான் கண்டுபிடிச்சேன். அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா, லிட்டர் பர் ஹவர் பர் மீட்டர் ஸ்கொயர் தானே. அப்ப லிட்டர் பர் ஹவர் பர் மீட்டர் ஸ்கொயர். இது சர்ஃபேஸ் ஓவர்ஃப்ளோ ரேட் இந்த அளவுக்கு போகுது. 50,000 லிட்டர் பர் ஹவருக்கு பர் மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ரூலாவது கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு திங்க் பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்ப இங்க 5 மீட்டர் கியூப், இங்க 5 மீட்டர் கியூப் ரெண்டையும் அடிச்சிட்டேன். அதுக்கடுத்து இங்க லிட்டர் பர் ஹவர், அதாவது 5 மீட்டர் கியூப் கூட ஓரளவு வச்சுக்கலாம். 5 வைக்க முடியாது. 50ல ஓரளவு வச்சுக்கலாம். மீட்டர் கியூப்ல இருக்கும்போது. ஒரு மீட்டர் கியூப்ல இருந்தாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து என்னன்னா, இங்க வந்து 5000 இருக்கு, கண்டிப்பா வராது. 5000 அதாவது ஏவே டிஏ கன்ஃபார்ம் அடிச்சிடலாம். இங்க 50,000 இருக்கு. ஏன் சார் நீங்க சியும் பியும் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது வந்திருக்க ஆன்சரை மீட்டர் கியூப்ல வைக்கணும்னா 50 மீட்டர் கியூப் பர் லிட்டர் பர் ஹவர், சாரி மீட்டர் கியூப் பர் ஹவர் பர் மீட்டர் ஸ்கொயர்னு கரெக்டா எழுதலாம். அப்ப 50 மீட்டர் கியூப்ல இருக்கும்போது கரெக்ட், அதே 50,000 லிட்டர் இருக்கும்போது கரெக்ட். அப்ப ரெண்டுமே வர வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பக்கத்துல டென்ஸ் லைன் கண்டுபிடிச்சு எது வருதோ அதை வச்சுதான் இந்த ரெண்டுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு ரிமூவ் பண்ணணும். இப்ப டென்ஸ் லைன் பார்க்கலாம் என்ன சார் அப்படின்னா, என்ன வரும் உங்களுக்கு? மேல வந்து வால்யூம் போட்டுக்கிறேன், கீழே டீச்சர் வால்யூம் இது எல்லாத்தையும் பெருக்கிறது. அப்ப 10க்கு 1.5க்கு 0.75 மேல போட்டுருங்க வால்யூம். அப்ப
இதோட மினிட்ஸ் பர் ஹவர்ல மாத்தணும். ஏன்னா ஏன்னா ஹவர்ல தான் எல்லாமே குடுத்துருக்கான். ஏன்னா 750 மீட்டர் கியூப் பர் ஹவரே ஹவர்ல தான் குடுத்துருக்கான். அப்ப மினிட்ஸ் பர் ஹவர்ல மாத்தணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 60 பெருக்கிக்கிறேன். வகுத்தல் கீழ டிஸ்சார்ஜ். அப்ப டிஸ்சார்ஜ் என்ன சார் அப்படின்னா, ஆ 700 அதாவது கீழ உள்ளது தான் மேல வந்திருக்கு. ஏன் அந்த குழப்பம்? கீழ எழுதிட்டேன்னு ஒரு ஸ்டெப் கொண்டு வந்தாரு. அது புரியாம போயிருக்கு. இப்ப மேல வந்து வால்யூம் வச்சுட்டேன். டிஸ்சார்ஜ் கீழ வந்து 780 மீட்டர் கியூப் பர் ஹவர்ன்னு இருக்கு. மீட்டர் கியூப் பவர் ஹவர்ன்னு இருக்கு. அத மினிட்ஸ்க்கு மாத்தணும். ஏன்னா மினிட்ஸ்லயும் ஆன்சர் வருது. ஓகே ஹவர் மினிட்ஸ்ல. அப்படின்னா ஒரு 60ஆல இது பண்ணிக்க. அப்ப இந்த 60 மேல வரும்போது இதாயிரும். அப்ப இத வந்து ஜஸ்ட் நான் மீ மீட்டர்லயே வச்சிருக்கேன். லிட்டர் கொண்டு வரல. டிஸ்சார்ஜ் 10, 1.5, 0.75 இங்க இந்த 60 மேல போச்சுன்னா இங்க வந்துரும். அப்ப கீழ 780. இந்த 0, 0 அடிபட்டுரும். மேல உள்ள 0.75 என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, இந்த ஒரு 0 அடிச்சிருங்க. 7.5ன்னு இருக்கும். அப்ப 7.5 75ன்னு எழுதிக்கிறங்க. இங்க 10 பவர் -1 எழுதிக்கிறது. அப்ப இது 75 இந்த 75 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் பார்ட் என்ன சார் இருக்கும் அப்படின்னா 1.5 இருக்கும். ஒரு 6 இருக்கும். அப்ப 6 30 மீதி 3 6 9 புள்ளிக்கு இங்கிட்டு ஒரு ஸ்தானம் 9 இருக்கும் 10 பவர் -1 இருக்கும். அப்ப 9 இருக்கும் 10 பவர் -1 இருக்கும். அதான் மினிட்ஸ் கொண்டு வந்துட்டேனே. அப்ப மினிட்ஸ். அப்ப 9 × 10 பவர் -1 10 பவர் -1 ஒரு ஸ்தானம் உள்ளுக்குள்ள புள்ளி வைக்கணும். அப்ப ஒரு ஸ்தானம் உள்ளுக்குள்ள புள்ளி வச்சா 0.9 மினிட்ஸ் அப்படின்னு வரும். இதான் கரெக்டான ஆன்சர். எங்க சார் இருக்கு அப்படின்னா, இதா இருக்கு. அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப இங்க வந்து 1.8 தான் இருக்கு. இது வராது. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா? எஸ். ஓகே. அப்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஒரே ஒரு விஷயம் நீங்க கவனமா இருக்கணும். ஒருவேளை இங்க மினிட்ஸ்ல நீங்க கொண்டு வரல ரிட்டர்ன்ஸ் ரேட் அப்படின்னா 1.8 மினிட்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க அடிச்சுட்டு போயிருவீங்க. கொஞ்சம் ஒரு நூறு கவனமா இருக்கணும் அவ்வளவுதான். அடுத்து 1 லிட்டர் ஆஃப் சீவேஜ் when allowed to the settle for 30 மினிட்ஸ் கொடுத்துட்டான். அப்ப 1 லிட்டர் ஆஃப் சீவேஜ் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப 1 லிட்டர் ஆஃப் சீவேஜ்னா டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டான். இதனால நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பாத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே. செட்டில் ஃபார் 30 மினிட்ஸ்னு டைம் பீரியட் கொடுத்துருக்கான். இருந்தாலும் நம்ம என்ன தேவைப்படுதுன்னு கரெக்டா வாசிக்கிறோம். ஓகே. வால்யூம் குடுத்துட்டான். ஸ்லட்ஜ் வால்யூம் வந்து V குடுத்துட்டான். ட்ரை வெயிட் ஆஃப் த ஸ்லட்ஜ் வந்து குடுத்துட்டான். 3 கிராம்ஸ்னு குடுத்துட்டான். 3 கிராம்ல குடுத்துருக்கான். ஓகே. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, கிராம். அப்ப மில்லிகிராம் பர் லிட்டர்ல மாத்தணும். ஓகே. ஓகே. இது ஓகே. ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ் கேட்டு. அப்ப ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, SVAக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபுல் டெஸ்ட்லயே சொல்லியிருப்பேன். அப்படி சொல்லலாட்டி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்ப என்ன சார் அப்படின்னா, வால்யூம் டிவைடட் பை என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது எடுத்துக்கிறோம். எக்ஸ் எடுத்துக்கலாம். VOB டிவைடட் பை XOB அப்படின்னு புக்ல கொடுத்துருப்போம். ஓகே. அதாவது VOBனா 1 லிட்டர் ஆஃப் சாம்பிள் மிக்ஸ்டு லிக்யூர் இஸ் allowed to settle for 30 மினிட்ஸ். அது செட்டில் வால்யூம் தான் VOB. XOBங்கிறது அப்படியே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சஸ்பெண்டட் சாலிட் மிக்ஸ்டு லிக்விட் இன் மில்லிகிராம் பர் லிட்டர்ல எடுத்துக்கலாம். சஸ்பெண்டட் சாலிட் எவ்வளவு மிக்ஸ்ட் ஆயிருக்கும் கான்சன்ட்ரேஷன் பேசுறது XOB. அதான் the dry weight of the sludge 3 கிராம் அப்படின்னு பாக்குறது. VOBங்கிறது 1 லிட்டரா சாம்பிள்ல மிக்ஸ்டு லிக்யூர் எவ்வளவு அளவு பண்றோம் அப்படிங்கிறது VOB. அவ தெரிஞ்சுக்கிடுங்க. அப்ப ரெண்டுமே என்ன செய்யணும் அப்படின்னா மில்லிகிராம் பர் லிட்டர் தான் எடுக்கணும். அதான் கொஸ்டினே. அங்கேதான் இருக்கு. மில்லிகிராம் பர் லிட்டர். அப்ப என்ன செய்யணும்? மேலே 1000 பிரிக்கணும். கீழே 1000. அப்ப 27 எடுத்துக்கிறேங்க மேல. அப்ப இன்டு 1000. கீழே வந்து அதே 3 இன்டு 1000. அப்ப எப்படி பார்த்தாலும் கேன்சல் ஆயிரும். ஐயா அப்ப 9 27. அப்ப 9 மில்லிகிராம் பர் லிட்டர். இதுதான் ஆன்சர். எங்க இருக்குன்னு பாருங்க. A is the correct answer. அப்ப அந்த VOB divided by XOB, V divided by X அப்படிங்கிறது உங்களுக்கு. அப்ப அது தெரிஞ்சாதான் உங்களால என்ன செய்ய முடியும்? இங்க கரெக்டா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப அதுல கவனமா இருக்கும். ஓகே. அடுத்து பாருங்க. வாட் இஸ் த ஹைட்ராலிக் ரீடென்ஷன் டைம் இன் அன் ஏரேஷன் டேங்க் ஹேவிங் எ வால்யூம் ஆஃப் 10,000 மீட்டர் கியூப் கொடுத்துட்டோம். அப்ப ஹைட்ராலிக் ரீடென்ஷன் டைம்னா என்னன்னா, ரீடென்ஷன் டைம், ரெடென்ஷன் டைம் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். வால்யூம் டிவைடட் பை டிஸ்சார்ஜ் தான். நான் வார்த்தையை மாத்தி கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான். வாட் இஸ் த ரீடென்ஷன் டைம் கொடுத்துருக்கான். அப்ப அதுக்கு என்ன சார் வரும் ரீடென்ஷன் டைம் அப்படின்னா, ஹைட்ராலிக் ரீடென்ஷன் டைம். அதுக்கும்
வால்யூம் வகுத்தல் Q தான். அப்ப இங்க வால்யூம் குடுத்திருக்கானா? குடுத்திருக்கான். மீட்டர் கியூப்ல குடுத்திருக்கான். ஓகே. டிஸ்சார்ஜ் குடுத்திருக்கானா? குடுத்திருக்கான். மீட்டர் கியூப் பெர் டேல குடுத்திருக்கான். அதுக்கு ஹவர்ல ஆன்சர் கேட்டிருக்கான். அப்ப ஹவர்ல தான் கேட்டிருக்கான். பெர் டேக்கு குடுத்திருக்கான். ஹவர்லேருந்து டேக்கு மாத்தணும்னா 24 ஹவர் ஒரு டே. அவ்வளவுதான். மினிட்ஸ் இங்க பெருகிட்டு இருக்குங்கிற அவசியம் இல்ல. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா, மேல வால்யூம் 10,000 மீட்டர் கியூப்ல குடுத்திருக்கான். கீழ 50,000 டிஸ்சார்ஜ் மீட்டர் கியூப் பெர் டே. மீட்டர் கியூப் கேன்சல் ஆயிரும். மேல டே போகும். 50,000 வரும். அப்ப மேல டே போகுமா? அப்ப மேல மீட்டர் கியூப் பெர் டே. சாரிங்க மீட்டர் கியூப். இங்க மீட்டர் கியூப் பெர் டே. அப்ப இந்த மீட்டர் கியூப் கேன்சல் ஆயிரும். கீழ உள்ள டே மேல போச்சுன்னா, மேல வந்து இந்த டே வந்து என்ன ஆயிரும்? இங்க டேன்னு உட்கார்ந்திருக்கும். இந்த டேவ ஹவரா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? சாரி இந்த டேய வந்து இதுல கொண்டு வரணும். ஹவர்ஸ்னா என்ன செய்யணும்? 24 இது பண்ணிக்க வேண்டியது. எ இ டிவைடட் பை 24ன்னு போடுவோம். அது மேல வரும்போது பெருக்கல் வந்துரும். அப்ப இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. அடிபட்டுருச்சா? அப்ப மேல 1/5 இருக்கு. ஒரு 24 உட்கார்ந்திருக்கு. 1 அஞ்சா 5. ஐ 4 அஞ்சா 20. 5 அஞ்சா 25. 4 அஞ்சா 20. இது 40. 8 அஞ்சா 40. அப்ப 4.8 அதான் ஹவர்ஸ் கொண்டுட்டு வந்துருமே. ஹவர்ஸ். 4.8 ஹவர்ஸ். எங்க இருக்கு? டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா? எஸ் சார். ஓகே. அவ்வளவுதான். என்ட்ராம் இன்ஜினியரிங் முடியுது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. லாஸ்ட் கொஸ்டின். பொல்யூஷன்ல கேட்டா இந்த ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம். அவ்வளவுதான். இப்ப threshold of hearing is 0.0002 மைக்ரான் பார்னு குடுத்துரும். இது குடுத்துரும். அதுக்கடுத்து வாட் வில் பி த எஸ்பிஎல்? ஓகே. ஓகே. எடுத்துட்டான். அதுக்கடுத்து டெசிபிள் சவுண்ட் வந்து பிரஷர் வந்து 200 மைக்ரான் பார் அப்படின்னு கொடுத்து. அப்போ வந்து இதுதான் ஸ்டாண்டர்ட் threshold ஆஃப் ஹியரிங் தான் ஸ்டாண்டர்ட் இது சவுண்டோட அளவு. அதுக்கடுத்து அவன் கொடுத்துருக்க வேல்யூ என்னன்னா பி வந்து இது கொடுத்துட்டான். பார்ல ஃபர்ஸ்ட் எழுதுங்க. எஸ்பிஎல் வேல்யூ என்ன சார் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அந்த இதோட லெவல் வந்து எஸ்பிஎலோட லெவல் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 10 லாக் பேஸ்டன் பி வகுத்தல் பி நாட் ஸ்டாண்டர்ட் சவுண்டு ஸ்கொயர்டு. 10 லாக் பேஸ்டன் பிங்கிறது என்ன சார் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க இந்த வேல்யூ 200 மேல போட்டுருக்கா மைக்ரான். கீழே உள்ளது என்ன செய்யலாம் அப்படின்னா 2 × 10⁻⁻4 அப்படின்னு உட்காந்துருக்கோம் ஸ்கொயர்டு. அப்ப 2 100ன்னு வருது. அப்ப இந்த 10⁻⁻4 மேல போச்சுன்னா என்ன சார் வரும் அப்படின்னா 10 இல்லையே 1 10 100 1000 1 2 3 4 2 × 10⁻⁻4. ஓகே. சால்வ் பண்ணி பார்ப்போம். நான் தப்பா வர்ற மாதிரி இருக்கே. வெயிட். 10 லாக்டன் 100 ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்கு. 10⁻⁻4 மேல போச்சுன்னா 10 + 4 ஸ்கொயர். அப்ப 10 லாக் பேஸ் 10. அப்ப என்ன செய்யறோம்? 6 இருக்கு ஸ்கொயர் இருக்கு. 10 லாக் பேஸ் 10 10/12 இருக்கு. அப்ப என்ன ஆயிரும்? கரெக்டா தான் சார், கரெக்டா தான் ஆன்சர் வருது. அப்ப இந்த லாக் பேஸ் 10க்கு இந்த 10க்கு அடிபட்டுரும். அப்ப என்ன இருக்குன்னா 10 இருக்கு 12 இருக்கு. கரெக்டா தான் வந்துருச்சு. 120 டெசிபல். ஓகே. அப்ப இதுதான் நம்மளுடைய எஸ்பியோட வேல்யூ. இது எங்க இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள். கால்குலேட்டே யூஸ் பண்ணல. லாக் வந்தாலும். அப்ப 120 டெசிபல். எங்க இருக்கு? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இருந்தாலும் இந்த சம்ல நம்ம நிறைய சொல்லியிருப்பேன். லாக் 0க்கான வேல்யூ மனப்பாடமா வச்சுக்கிறேங்க. லாக் 1க்கான வேல்யூ மனப்பாடமா வச்சுக்கிறேங்க. லாக் 2க்கான வேல்யூ மனப்பாடமா வச்சுக்கிறேங்க. லாக் 3க்கான வேல்யூ மனப்பாடமா வச்சுக்கிறேங்க. இது ஃபர்ஸ்ட் உள்ள 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது லாக் 1 0 மனப்பாடம் பண்ண வேண்டியதுல. மத்த எல்லாத்துக்கான வேல்யூ நீங்க மனப்பாடம் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க சால்வ் பண்ணும்போது ஈஸியா வரும். லாக் ஓரியன்டடா இதுக்குள்ள தான் டிஎன்பிஎஸ்சில கேட்போம். இதுக்கு மேல உங்களை போட்டு டார்ச்சர் பண்ண மாட்டோம். கேட்டா இதுக்குள்ள தான் கேட்போம். சார் கிளியர் புரியுதா? எஸ் சார். ஓகே. இப்ப அடுத்து என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் பார்க்க போறோம். ஓகே. அப்ப டிரான்ஸ்போர்டேஷன் பார்க்க போறோம். அப்படியே பிடிஎஃப் ஷேர் பண்றேன். அப்படி தெரியுதான்னு பாருங்க. ஓகே. விசிபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. கிளியர்? எஸ் சார். ஓகே. இப்ப டிரான்ஸ்போர்டேஷன் பார்க்க அவ்வளவுதான். நெருக்கிட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து முடிய போகுது. ஹைட்ராலிக்ஸ் இருக்கு இதுக்கு அடுத்து. அது ஒரு 15 டு 20 ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். 15 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நேத்து சார் 2 3 ப்ராப்ளம் ஆட் பண்ணோம். அதோட முடியும். அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்டேஷன். நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் இதா தான் இருக்கும். என்னடா அது ப்ராப்ளமே இவ்வளவு வருது.
கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு ப்ராப்ளம் நான் எண்ணி நான் பாத்துருவேன் இன்னைக்குள்ள. ப்ராப்ளம் அதிகமா எழுத கொடுத்துருக்கான். அப்படியே ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க போர் அடிக்கிறத பார்க்கக்கூடாது. இந்த ப்ராப்ளம் எல்லாமே நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் ப்ராப்ளம் இதுக்குள்ள தான் இருக்கும். இனிமே வரக்கூடிய கொஸ்டின் பார்த்தாலும் ப்ராப்ளம் இந்த மாடல்ல. ஒண்ணு மாடல்ல இருக்கு, இல்ல இது அப்படியே கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். 2 விஷயத்துல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு. அப்ப சோம்பல் பார்க்கும்போது சில விஷயங்கள நம்ம போடணும். நம்ம 10ல ஒண்ணா பார்த்துட்டு போயிருப்போம் இதுக்கு முன்னாடி. அந்த 10ல ஒண்ணா பார்த்தத 10ஆ பார்க்கும்போது கொஞ்சம் சோம்பல் தான் வரும். கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா வந்து டயர்ட்னஸா ஏற்படும் மைண்ட். என்னடா இது இவ்வளவு தூரம் போயிட்டே இருக்கேன்னு. ஆனா நம்ம ஒர்க் போட்டா தான் அதுக்கான பலன் கிடைக்கும். எல்லாமே ஒவ்வொரு மாடல் தான். தனித்தனி மாடல் தான் குடுக்குறோம். அப்ப நீங்க பார்த்து தான் அது வேற வழியே இல்ல. எத்தன காலம் அவன் கொஸ்டின் கேட்டாலும், ப்ராப்ளம் கேட்டாலும் இதுகளுக்குள்ள தான் அவன் கேட்க முடியும். அப்படிதான் எல்லா மாடல்லயும் குடுக்குது. ஓகே. அடுத்து டிட்டர்மைன் த சேஃப் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஃபார் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் குடுக்குறேன். 14 மீட்டர் பெர் செகண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் குடுக்குறேன். ஸ்பீட் ஃபார் டூ வே டிராபிக், டூ லேன் ரோட் அப்படி குடுத்துட்டேன். டூ வே டிராபிக், டூ வே சாரி ரோடு. கோஎபிசியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் எப்ப குடுத்துட்டான்? ரியாக்ஷன் டைம் T குடுத்துட்டான். அப்ப என்ன கேட்டிருக்கான்? சேஃப் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கு. அப்ப ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கு. ஈக்குவல் டு V குடுத்துருக்கான். T குடுத்துருக்கான். எப்ப குடுத்துருக்கான்? அப்ப என்ன பண்ணணும்? இந்த நார்மல் ஃபார்முலாக்கு தான் வரணும். அவசரப்பட்டு V ஸ்கொயர் டிவைடட் பை 127 எப்ப அப்படின்னா போட்டுருப்போம். E பிளஸ் எப்ப இல்ல 0.278 VT பிளஸ் V ஸ்கொயர் டிவைடட் பை 284 எப்ப அதுவோ போட்டுறக்கூடாது. அவன் நார்மலா தான் குடுத்துருக்கான். ஜஸ்ட் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கான். அப்ப VT பிளஸ் என்ன வரும்? E ஸ்கொயர் வகுத்தல் 2GF நார்மல் ஃபார்முலா தான் வரணும். அப்ப V 14 குடுத்துட்டான். மீட்டர் பெர் செகண்ட். சார் மீட்டர் பெர் செகண்ட்ல தான் இருக்கு. நான் எதுவுமே 0.278ன்னு கிலோமீட்டருக்கு மாத்த வேண்டியதில்ல. பெர் ஹவருக்கு மாத்த வேண்டியது. அப்ப 14 இன்டு ஜஸ்ட் 2 ரியாக்ஷன் டைம். Vயும் குடுத்துட்டான் 14. ரியாக்ஷன் டைம் குடுத்துட்டான் 2. அதுதான் பண்ணியிருக்கேன். பிளஸ் V ஸ்கொயர் குடுத்துட்டான். 14 ஸ்கொயர். 14 இன்டு 14. கீழ 2G. G 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. புவியீர்ப்பும் கொடுக்கும் போட்டாச்சு. F 0.28ன்னு குடுத்துட்டான். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். 14 2 28. மேல 14 இன்டு 14 இருக்கு. கீழ 2க்கு 2 9.81. இத 10 ரவுண்ட் பண்றேன். அதுக்கடுத்து என்ன இருக்கு இங்க 0.28 இருக்கா? 0.28 ரவுண்டா அது 10ஆல பெருக்கணும்னா 2.8ன்னு வரும். 2.8னா 28 இன்டு 10 பவர் மைனஸ் 1 வைக்கிறேன். அப்ப இந்த 2 இதுக்கு 7. அப்ப 1 7 7, 7 14, 3 21, 4 27, 4 28. இந்த 4, 2 4, 7 2 14. அவ மேல 7 இருக்கு, கீழ 2 இருக்கு. 10 பவர் மைனஸ் 1 மேல போனா 10 பவர் பிளஸ் 1. அப்ப 7 2ஆல அடிச்சா 3.5. இந்த 3.5 இருக்கு. 10 பவர் மைனஸ் 1 மேல போனா பிளஸ் ஆயிரும். 35. இந்த 35ங்கிறது ரவுண்ட் அப் பண்ணி அடிக்கும்போது வந்த வேல்யூ. கீழ 9.8 கொஞ்சம் கூட வச்சு ரவுண்ட் அப் பண்ணியிருக்கேன். அப்ப 35ஓட கொஞ்சம் வேல்யூ கூட தான் போகணும். ரொம்ப கூட போகாது. கொஞ்சம் கூட போகும். ஞாபகம் வச்சுக்கங்க 35ஓட கொஞ்சம் வேல்யூ கூட போக போகுது. பிளஸ்ல தான் வரப்போகுது. ஏன்னா நல்லா கவனிக்கணும். கீழ 9.81 10ன்னு ரவுண்ட் அப் பண்ணியிருக்கேன். இப்ப 10க்கு வரக்கூடிய வேல்யூ வந்து 35ன்னு அடிச்சு வருது கடைசில அப்படின்னா, அப்ப 9.81 வச்சு போட்டிருந்தோம்னா கொஞ்சம் வேல்யூ என்ன ஆகும்? கீழ வேல்யூ கம்மியா கம்மியா மேல வேல்யூ கூடும். அப்ப 35ஓட பிளஸ் வேல்யூ கூட தான் போகுது. அப்ப 28 இருக்கு, இங்க 35 இருக்கு. அப்ப 35ஓட வேல்யூ கூட போது வச்சுக்கிறேங்க. அப்ப 20, 30, 50, 50, 8, 58, 58, 5, 63. அப்ப 63 புள்ளி சம்திங் வேல்யூ வரப்போகுது. அப்ப என்ன சார் ஆன்சர் அப்படின்னா 63 புள்ளி அட பாவத்த அவன் 63.27 63.67 குடுத்துருக்கானே. அப்ப நீங்க அடிச்சு தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம ரவுண்டா எவ்வளவு வருது? ஆ 63 வருது. அப்ப கீழ 9.81 இருக்கா? சார் வேற வழி இல்ல சார். பெரிய கரைச்சலா இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அடிச்சு தான் கண்டுபிடிக்கணும். அப்ப கீழ என்ன செய்றீங்க? 2 இன்டு 9.81 அப்படியே வச்சுக்கிருங்க. அதுக்கடுத்து என்ன இருக்கு? 0.28 அப்படியே வச்சுக்கிருங்க. மேல என்ன சார் அப்படின்னா 14 இன்டு 14. அப்ப ஓரெண்டா 2, 7 2 14. ஓரேழா 7, இங்க என்ன 28 0.4. 0.4ல இத 4ன்னு வச்சுக்கிறேன். 10 பவர் மைனஸ் 1 மேல போச்சுன்னா 10 பவர் பிளஸ் 1 10 ஆயிடுச்சு. ஆ ஈரெண்டா 4, 7 2 14. ஓரெண்டா 2, 5 2 10. அப்ப 7 5 35 இருக்கு. வகுத்தல் 9.81 இருக்கு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிருங்க. 35 வகுத்தல் 9.81.
ஓகே. அப்படி வச்சுக்கோங்க. அப்ப இங்கிட்ட என்ன சார் இருக்குன்னா, 28 இருக்கு, பிளஸ் 35 இருக்கு, கீழ 9.81. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்ப இந்த 9.81 வேற வழி இல்ல. 28 வெளில வச்சுக்கிறோம். 9 பிளஸ் 0.81 வச்சுக்கிறோம். அப்ப 10 28 280. 280ல ஒரு 9 போச்சுன்னா சாரி 10 28 280. 280ல ஒரு 9 போச்சுன்னா 271 பிளஸ் 0.81னால பெருக்கணும். அப்ப ஆ 0.81ன்னா என்ன வரும் உங்களுக்கு? 28 வேற வழி இல்ல. 8 1 8 2 8 8 64 6 8 2 16 16 22 8 6 2 2 அப்ப எத்தன 2 ஸ்தானம்? 22.6 22.68 அப்ப 22.68 வகுத்தல் 9.8 வரும். வர்றேன். எதுக்குன்னா வேற வழி இல்ல. அப்ப 270 280 290 291 292 292.68 இருக்கு. கீழ 9.81 இருக்கு. இப்ப என்ன சார் விஷயம் அப்டின்னா, சாரி 9.81 இருக்கு. என்ன விஷயம் அப்டின்னா, இந்த விசிறி தான் போணும். 292.68 வகுத்தல் 9.81 இருக்கு. இது 2யும் அடிச்சா இந்த எக்ஸ் வரும். அப்ப நமக்கு நம்ம போடும்போது 63 வந்துச்சு. இவங்க 2 பேர்ல யாருன்னு தான் டவுட். அப்ப இவங்க 2 பேர்ல யாருன்னு டவுட்னா, இங்கேயும் 7 இருக்கான், இங்கேயும் 7 இருக்கான். அப்ப அப்படியும் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப 9.81 எந்த எக்ஸோட பெருக்குனா, எனக்கு 292.68 வரும்னு பார்க்கிறேன். அப்ப நான் என்ன செய்றேன், ஃபர்ஸ்ட் 9.81 63.67 பெருக்க பார்க்கிறேன். அப்ப 63.67 9.81 வேற வழி இல்ல. அப்புறம் என்ன செய்யறது? ஒரு 2 ஸ்தானம் வந்துட்டாவே அடிச்சிடலாம். அப்ப 1 × 7 7 6 3 6 அது 8ஆல பெருக்கும்போது 8 7 56 ஓகே 8 7 56 மத்தபடி எது வேணுமானாலும் ஆன்சர் வரட்டும். இப்ப நான் போடும்போது லாஸ்ட்டா 7 வரப்போது 6 6 கூட்டினா 12 போட்டுட்டு மீதி எல்லாம் எழுத போறேன். அப்ப லாஸ்ட்டா எனக்கு எப்படி இருக்கு 2 டிஜிட் 27 இருக்கு. அப்படி பார்த்தா தப்பால வருது. வெயிட் 27 தான் இருக்கு. சார் கால்குலேட்டர்ல யாராச்சும் போட்டு சொல்றீங்களா? இது எவ்வளவு ஆன்சர் வருது? டக்குன்னு சொல்லுங்க யாராச்சும் போட்டு. இப்படி நம்ம போடும்போது 27ல வருது. ஆனா ஆன்சர் பிடிஎஃப்ல 63.67 குடுத்துருக்காங்க. நானும் சால்வ் பண்ணி பார்க்கல. இப்பதான் பண்றேன். சரி யாராச்சும் கால்குலேட்டர்ல போட்டு சொல்லுங்க எவ்வளவு வருதுன்னு. எல்லாம் அப்ளை பண்ணதுன்னா கரெக்ட். ஜஸ்ட் அடிச்சு சொல்லுங்க. சரி ஓகே. டைம் ஆகும் காலையிலே. நான் ஹோல்ட் பண்ணி வச்சு சொல்றேன். இப்ப ஜஸ்ட் நான் போட்டே கையில கண்டுபிடிக்கிறேன். அப்ப 8 எல்லாம் 56 காரம் 5 இருக்கா மீதி? மீதி வந்து ஒரு 8 ஆறு 48 48 49 50 51 52 53க்கு 3 ஆ கரெக்ட் சார். வெயிட் 53க்கு 3 சாரி 8 8 ஆறு 48 53க்கு 3 மீதி 5 8 3 20 24 24 5 29 அப்ப 9 மீதி 2 8 ஆறு 48 49 50 50 போட்டுக்கிடுங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து 3ங்க. அடுத்து வந்து 9 37 63க்கு 3 மீதி 6 ஆ அதுக்கடுத்து 36 54 60 6 ஆ 9 27 27 6 33க்கு 3 மீதி 3 அதுக்கடுத்து 56 54 54 55 56 57 அப்ப 7 12க்கு 2 மீதி 1 3 3 6 9 10க்கு 0 மீதி 1 ஆ 7 9 16க்கு 6 மீதி 1 4 5 7 12க்கு 2 மீதி 1 6 வருதா? அப்ப இதுல 2 ஸ்தானம், இதுல 2 ஸ்தானம். மொத்தம் 4 ஸ்தானம். 1 ஸ்தானம், 2 ஸ்தானம், 3 ஸ்தானம், 4 ஸ்தானம். அப்புறம் இங்கேயும் ஒரு 10 - 1 5 இந்தா வரணும். அப்ப 62 புள்ளி சார் கரெக்ட் தான். 62 புள்ளி எவ்வளவு சார் வருது அப்படின்னா 4602ன்னு வருது. அப்ப 62.27 கண்டிப்பா வராது. ஏன்னா அதோட வேல்யூ கூட போயிடுச்சு. 62.4.6 இங்க அதோட கம்மி தான் 61 இது ரொம்ப கூட. அப்ப 62 புள்ளியா? 5 வெயிட் சார் 5 6 6 7 3 இது கால்குலேட்டர் வச்சு தான் போடணும். ஜஸ்ட் நான் இங்க குடுக்குறேன் பார்த்துக்கிடுங்க. பிடிஎஃப்ல இருக்கிறது ஏங்கிற ஆன்சர். வேணா யாராச்சும் கால்குலேட்டர் போட்டு நான் சொல்லுங்க. ஓகே. அடுத்து ஃபார்முலா அப்ளை பண்றது எப்படின்னு சொல்லிட்டேன். V into T plus 0. சாரி V ஸ்கொயர் வகுத்தல் 2gm. ஓகே. ஓகே. அடுத்து கால்குலேட் த ரேடியஸ் ஆஃப் த ரோட்டரி கர்வ் குடுத்துட்டான். ஓகே. எவ்வளவு குடுத்துருக்கு? சார் ரோட்டரி கர்வ்
ஆர் கேட்டிருக்கான். வெஹிக்கிளோட ஸ்பீடு v குடுத்துட்டான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் f குடுத்துட்டான். ஓகே. அப்ப என்ன சார் குடுத்திருக்கான் அப்படின்னா, ரோட்டரி கர்வ் வந்தாவே உங்களுக்கு தெரியும்ல. அங்க மனப்பாடம் பண்ணியிருப்பீங்களே. r ஈக்குவல் டு v ஸ்கொயர் பை 127 f. ஜஸ்ட் நீங்க ஃபுல் டெஸ்ட்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரோட்டரி எடுத்தீங்க டிராபிக் இன்ஜினியரிங்ல அப்படின்னா, டீடைல்டா ரோட்டரியோட என்ட்ரி டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும், எக்ஸ்ட்ரீ டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், அர்பன் அண்ட் ரூரல் ஸ்பீட் லிமிட் எவ்வளவு இருக்கணும், அப்ப கர்வோட ரேடியஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு டீடைல்டா ரெஸ்க் எடுத்து நடத்திருப்பேன், எழுதியிருப்பேன். அதே பிடிஎஃப் எடுத்து பாத்துக்கிறேங்க. அதுல வந்து பார்லா வேற கொடுத்திருப்பேன். ரேடியஸ் e பிளஸ் எஃப் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் 126. நம்ம சூப்பர்வைசர் வந்து ரோட்டரியில ப்ரொவைட் பண்ண மாட்டோம். அப்ப இ 0. அப்ப எஃப் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் 126. அப்ப ஆர் கேட்கறானா எஃப் இருக்கிற இடத்துல ஆர் வந்துரும். ஆர் இருக்கிற இடத்துல எப்போ வந்துரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்ப வி ஸ்கொயர் அவனே கொடுத்துட்டான். 40 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்கான். அப்ப 40 கிலோமீட்டர் பர் ஹவரா? அப்ப 40 ஸ்கொயர். அப்ப 40 இன்டு 40 பகுத்தல் 127. எப்ப என்ன கொடுத்துருக்கான்? 0.45 கொடுத்துருக்கான். 0.45 கொடுத்துருக்கான். நான் ஸ்ட்ரெயிட்டா தான் எழுத போறேன். அடிச்சு நீங்களே பாத்துக்கிறேங்க. 0.45. அப்ப இதெல்லாம் அடிச்சா எவ்வளவு சார் வரும் அப்படின்னா 63 புள்ளி 63 புள்ளி சாரி 63 28 மீட்டர் வரும். சாரி 28 மீட்டர் வரும். அப்ப எங்க சார் இருக்கு அப்படின்னா 28 மீட்டர். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடிச்சு பாத்துக்கிறேங்க. அடுத்து the absolute minimum radius for a horizontal curve designed for the speed v 80 km per hour given the permissible value of the super elevation of the coefficient of friction கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் e கொடுத்துருக்கான், அடுத்து எப்ப கொடுத்துருக்கான், ஸ்பீடு வந்து கொடுத்துட்டான். அப்ப என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா மினிமம் ரேடியஸ் ஆஃப் ஹரிசாண்டல் கர்வ் எவ்வளவு இருக்கு. அப்ப மினிமம் ரேடியஸ் ஆஃப் ஹரிசாண்டல் கர்வ் என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா e பிளஸ் f ஈக்குவல் டு ஏன்னா e f கொடுத்துட்டான். v ஸ்கொயர் டிவைடட் பை 127 r. அப்ப r தான் வேணும். அப்ப r இங்க கொண்டு வந்துருங்க. v ஸ்கொயர் இங்க வச்சுக்கிறங்க. 127 கீழ வச்சுக்கிறங்க. e பிளஸ் f பிராக்கெட்ல வச்சுக்கிறங்க. அப்ப v ஸ்கொயர் 80 இன்டு 80 வகுத்தல் கீழ 127 e பிளஸ் f என்ன 0.04 பிளஸ் 0.16. இதெல்லாம் போட்டு நீங்க அடிச்சீங்க அப்படின்னா ஃபைனலா எவ்வளவு சார் வரும் அப்படின்னா 251.96 மீட்டர்னு வரும். இதை ரவுண்ட் அப் பண்ணும்போது 282 மீட்டர் அப்படின்னு வரும். ஏன்னா 5 கூட இருக்கிறதுனால ஒண்ணு இங்க கொடுத்துக்கிறோம். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாத்துக்கிறேங்க. அடுத்து பாருங்க டோட்டல் ரியாக்ஷன் டைம் டி வந்து கொடுத்துட்டான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் எப்போ வந்து கொடுத்துட்டான். டிசன்ட் ஸ்பீட் ஆஃப் த இது வந்து வெஹிக்கிள் வந்து 80 கிலோமீட்டர் per hour கொடுத்துட்டான். வாட் இஸ் த ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஆன் ஏ ஹைவே அப்படின்னு கேட்டிருக்கான். ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஆன் த ஹைவே அப்படின்னு கேட்டிருக்கான். பாரலாம் உங்களுக்கே தெரியும். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு விடி பிளஸ் நார்மலா தான் கொடுத்துருக்கான். டி கொடுத்துட்டான், வி கொடுத்துட்டான், எப்ப கொடுத்துட்டான் ஸ்ட்ரெயிட்டாவே. அப்ப மீட்டர் தான் இங்க இருக்கு. அப்ப ஒரு நார்மல் ஃபார்முலான வி இன்டு டி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தோம்ல வி ஸ்கொயர் வகுத்தல் 2g f அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் தான் இது. SSD. ஓகே. வி கொடுத்துட்டான். எவ்வளவு கொடுத்துருக்கான்? 80 கிலோமீட்டர் பர் ஹவர். அடுத்து வந்து டி வந்து கொடுத்துட்டான். எவ்வளவு ரியாக்ஷன் டைம் 2.5 கொடுத்துட்டான். வி ஸ்கொயர் 80 இன்டு 80 வகுத்தல் 2 இன்டு 9.81 எப்போ வந்து என்ன சார் கொடுத்துருக்கான் அப்படின்னா 0.35 கொடுத்துருக்கான். அப்ப இதெல்லாம் அடிச்சீங்க அப்படின்னா ஃபைனலா ஒரு அவுட்புட் வரும். எவ்வளவு வேணும் சார் வரும் அப்படின்னா 127.44 மீட்டர் வரும். இப்ப 127.44 மீட்டர் அப்படின்னு வருது. ஆனா அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆன்சர் தான் நம்ம எடுக்கணும். பக்கத்துல 124 தான் இருக்கு. நீங்க 132 போயிடக்கூடாது. அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாத்துக்கிறேங்க. அடுத்து a summit curve is formed at the intersection. ஓகே. சமிட் கர்வ்னு கொடுத்துட்டான். கர்வ் எப்படி இருக்க போகுது? இப்படி ஏறுமுகமா வைத்து இப்படி இறங்குவோம் வரப்போகுது. பிளஸ் n1 மைனஸ் n2 இப்படிதான் இருக்க போகுது. அப்ப என்ன கொடுத்தான்னா 3% ஆஃப் கிரேடியன்ட். அதான் பிளஸ் 1. 3% ஆஃப் கிரேடியன்ட். டவுன் வந்து இது 5%. ஓகே. n2 gradient to provide a stopping side distance of SST வந்து 128 மீட்டர். length of the summit curve needed என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். அவ சமிட் கர்வ் கொடுத்துட்டாவே பார்முலா என்ன வரும்? நான் வச்சிருப்பீங்க L equal to n s squared divided by 4.4. ஓகே. இதே வேல்யூ கர்வுக்கு n squared divided by 9.6 பார்த்திருப்பீங்க. அப்ப இதுல என்ன வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப சைடு எவ்வளவு நீங்க போட்டுக்கிறீங்களா? என்ன போடுறோம் அப்படின்னா இல்லாட்டி நான் இங்கே எழுதிடுறேன். n equal to ஜெனரல் ஃபார்முலா n1 ல இருந்து n2 கழிக்கணும். இன் பர்சன்டேஜ்ல இருக்கணும். இதான் ஜெனரல் ஃபார்முலா. n1 அப்வர்ட் கிரேடியன்ட் 3% மைனஸ் n2 டவுன்வர்ட் கிரேடியன்ட் அதுக்குள்ள ஒரு மைனஸ் இருக்கு. டவுன்வர்ட்னா மைனஸ் போடணும். அப்ப 5% மைனஸ். அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருமா? அப்ப 8% தான் n. அப்ப n வந்து என்ன சார் அப்படின்னா 8%. சிலவங்க 8ன்னு போடுவாங்க. இல்லாட்டி 8% 8/100 போடுவாங்களா? அப்ப கீழ 100 இருக்கும். அதுல 4.4 வந்து கீழ இருக்கு. இன்டு ஸ்டாப்பிங் சொல்யூஷன் ஸ்கொயர் எவ்வளவு 128 கொடுத்துருக்கான். அப்ப 128 இன்டு 128 அப்ப போடணும். அப்ப நீங்க அடிச்சீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் என்ன சார் வரும் அப்படின்னா ஃபைனலா வந்து உங்களுக்கு மேல 2.5
அப்படின்னா 297.89 வரும் கால்குலேட்டர்ல போடும்போது. அது ரவுண்ட் அப் பண்ணீங்கன்னா 298 மீட்டர்னு வரும். அப்ப 298 மீட்டர் தான் சமிக் கர்வோட லென்த் வந்து தேவைப்படுது அந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். அப்ப எங்க இருக்குன்னு பாருங்க. சி இஸ் த கரெக்ட். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாத்துக்கிறேன். அடுத்தது A district load with fitment payment as horizontal curve வந்து குடுத்துட்டான். எவ்வளவு சார் அப்படின்னா ரேடியஸ் வந்து 1000 மீட்டர் குடுத்துட்டான். ஃபார் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் v வந்து குடுத்துட்டான். சூப்பர் இல்யூஷன் என்ன அப்படின்னு அப்ப நல்லா கவனிக்கணும். டிஸ்ட்ரிக்ட் ரோட் வித் பிட்யூமனஸ் பேமெண்ட் ஆஃப் ஹட்சன் கர்வ் தான் 1000 மீட்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் சூப்பர் இல்யூஷன் கேட்டது. அந்த இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா சூப்பர் இல்யூஷன் கேட்டிருக்கான். அப்ப சூப்பர் இல்யூஷன் கேட்டிருக்கான் அப்படின்னா அவன் பிட்யூமனஸ் பேமெண்ட் ரோடு அப்படின்னு கொடுத்துட்டான். இந்த இடத்துல நீங்க அவசரப்பட்டு நார்மல் பாராவோட அப்ளை பண்ணிடக்கூடாது. அந்த மிக்சடு டிராபிக் கண்டிஷன் இருக்குல்ல. ஏன்னா டிசைன் ஸ்பீட் வந்து 75 கிலோமீட்டர் per hour கொடுத்துருக்கான். அப்ப மிக்சடு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். மிக்சடு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம்? ரேடியஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைட் பை 225 அதாவது இ ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே அப்ப இங்க இ வந்துடும். அப்ப இ ஈக்குவல் டு வி ஸ்கொயர் வகுத்தல் 225 ஆர் இப்படிதான் இருக்கு. அதை மாத்தி வைக்கிற மேல அப்ப இ தான் வேணும். வி ஸ்கொயர் என்ன 75 இன்ட்டு 75. அவன் டிசைன் ஸ்பீடே 25 கிலோமீட்டர் per ஹவர்னு கொடுத்துட்டான். அப்ப 0.75 அளவுக்கு தான் எடுத்துக்கிறோம் ஒரிஜினல் ஸ்பீட. இதுல மிக்சட் டிராபிக் கண்டிஷன்ல. அப்ப அதுக்கு வந்து 225 ஆர் தான் நீங்க போடுவீங்க. ஆர்ல எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். 3 இதுக்கு கொடுத்துருப்பேன். ஓகே அப்ப மிக்சடுன்னு வந்தாவே ஃபேக்டர் வந்து 0 ஆயிரும். 225 பை ஆர் ஆயிரும். அப்ப இதை போடும்போது ஃபார்முலா இது கொடுத்துருக்க பேட்டா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மேல என்ன சார் பார்த்தீங்கன்னா 75 கீழே 225 ஆறு கொடுத்துருக்கானா 1000 கொடுத்துருக்கு. இதெல்லாம் சால்வ் பண்ணா 0.025 வரும். ஓகே பர்சன்டேஜ்ல மாத்திரம்னா இன்னும் 100 எல்லாம் பெருக்கிக்குவோம். அப்ப 2.5% வரும். அப்ப 2.5% கிரேடா மாத்தணும் அப்படின்னா 2.5% கிரேடா மாத்தணும்னா டிவைட் பை 100 போடுங்க. அப்ப 100 போட்டா என்ன வரும்? அப்ப மேல வந்து 25 × 10⁻1 உட்காந்துருக்கு. கீழே 100. அப்ப ஒரு 25 25 4 25 100. அப்ப 1/4ன்னு இருக்கு. மேல உள்ள 10⁻1 கீழே வச்சுன்னா ஒரு 0 கீழே ஆட் பண்ற மாதிரி வரும். அப்ப 1/40ன்னு இருக்கும். அப்ப 1/40 தான் கரெக்டான ஆன்சர். அப்ப ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். சார் கேக்குறது புரியுதா? கவனிக்கிறீங்களா? நான் எந்த ஒரு இடத்துலயும் திருப்பி கால்குலேஷனை போட்டுக்கிட்டு 1 2 கூட்டி உங்களுக்கு இது பண்ணல. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலா எழுதி கொடுத்துருக்க டேட்டா உள்ளுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டுட்டு போயிட்டே இருக்கேன். நான் லாஸ்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சப்ஜெக்ட்ல 9 சப்ஜெக்ட்டுக்கு நான் அதை தான் பண்ணேன். நான் தான் இண்டிவிஜுவலா உட்காந்து ஆன்சர் விளையாட்டியோட கடைசி வரைக்கும் பார்த்து போட்டுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு நீங்களே பாத்துக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஒத்தி மத்தது நான் சொல்லல. உண்மையிலே சொல்ல போனா நீங்க எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல. ஓகே அடுத்து பாருங்க. A vehicle has a wheel base வந்து கொடுத்துட்டான். வீல் பேஸ்னு கொடுத்துட்டாவே உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த வைடனிங் ஃபார்முலா எக்ஸ்ட்ரா வைடனிங் ஃபார்முலா தான் வரப்போகுது. ஏன்னா வீல் பேஸ் ஆக்கி தான் கொடுத்துருக்கோம். அப்ப என்னது வீல் பேஸ்னா லென்த் தானே. ஒரு இதுக்கு இன்னொன்றுக்கு வெளிப்பட்ட வீல் பேஸ்ல இருந்து எல்ல கொடுத்துட்டான். ஆப் ட்ராக்கிங் கொடுத்துட்டான். அப்ப ஆப் ட்ராக்கிங் என்ன ஃபார்முலா NU ஸ்கொயரோட போய் 2 × R. ஓகே இதான் ஆப் ட்ராக்கிங்கான ஃபார்முலா. இதையும் எழுதிடலாம். அதுக்கு எதுனா ரெக்கார்டிங் கர்வ்டு பாத் வித் மீன் ரேடியஸ் ஆர் கொடுத்துட்டான். அப்ப ஏதாச்சும் டபுள் லேன் இது கொடுத்துருக்கானு பாருங்க. டபுள் லேன்னா எதுவுமே கொடுக்கல. அப்ப டபுள் லேன் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா சிங்கிள் லேன் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப n = 1 தான் எடுத்துக்கிறோம் சிங்கிள் லேன். அப்ப 1 × L ஸ்கொயர்டு R+5 ஸ்கொயர்டு R+5 × R+5 கீழே 2 × ரேடியஸ் 32 மீட்டர். அப்ப இது சால்வ் பண்ணா என்ன சார் வரும் அப்படின்னா 0.66 மீட்டர் அப்படின்னு வரும். அப்ப எங்க இருக்கு அப்படின்னா D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே இது ஆப் ட்ராக்கிங் கொடுத்துட்டோம். சைக்காலஜிக்கல்னா V/9.5 √R அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே அடுத்து SST ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஸ்டாப்பிங் வித் சிங்கிள் லேன் அவன் மென்ஷன் பண்ணிட்டான். ஓகே அண்ட் ST ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஆர் கரெக்டட் பை த ரிலேஷன் ஃபார் 2A அப்படின்னு கொடுத்து. அப்ப உங்களுக்கு இதுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா நார்மலா பார்த்துருப்பீங்களே என்ன கேட்டேன் கொஸ்டின் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஸ்டாப்பிங் சிங்கிள் லேன் அண்ட் ST ஸ்டாப். ஓகே என்ன கேட்டிருக்கேன்னா சாரி நம்மளோட இது கேட்டிருக்கான் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான் சைட் டிஸ்டன்ஸ் வச்சு.
அப்ப எத்தனை இருக்குன்னா டபுள் டைம் தான் இருக்கணும். அப்ப இங்கேருந்து போட்டா படத்தை வரைஞ்சிருங்க. இங்கேருந்து ஒரு வெஹிக்கிள் போகுது. இங்க வந்து ஒரு அப்செக்ஷன் இருக்கு. அப்ப இங்கேருந்து ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் எது போறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சைட் டிஸ்டன்ஸ்ல டபுள் மடங்கு இருக்கணும். பார்வை தூரமும் ஒரு மினிமம் இருக்குல்ல, அதோட 2 மடங்கா குடுத்துருக்கணும். ஏன்னா, இங்க வரக்கூடிய வெஹிக்கிளையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே. சிங்கிள் லேன்ல. ஓகே. அப்ப சிங்கிள் லேன் குடுத்துட்டு 2 வேன்னு குடுத்துட்டான். அப்ப சிங்கிள் லேன் குடுத்துட்டு 2 வேனா இங்கேருந்து தான் ஆள் போறாங்க, அங்கேருந்து வர்றாங்கன்னு அர்த்தம். அப்ப ஏங்கிற வெஹிக்கிள் இங்கேருந்து போகுது, இங்க அப்ஸ்ட்ராக்ஷனால இல்ல. இங்கேருந்து வெஹிக்கிள் வருது. அப்ப இவங்களுக்கு ஒரு பார்வை தூரத்தில் உள்ள இந்த சைட் டிஸ்டன்ஸையும் கன்சிடர் பண்ணணும். இவருக்கு பார்க்கும்போது இந்த சைட் டிஸ்டன்ஸையும் கன்சிடர் பண்ணணும். அப்ப 2 பேருக்கு ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் என்ன சார் வரும் அப்படின்னா, கொஞ்சம் கான்செப்டுவலா உள்ள கொஸ்டின் தான் பாருங்க. அப்ப 2 இன்டு சைட் டிஸ்டன்ஸ் தான் வரும். அப்ப ஒரு சிங்கிள் லேன்ல 2 வே டிராபிக் அலோவ் பண்றீங்க அப்படின்னா, அது ஒரு வழி சாலையில 2 இது பக்கம் இங்கிட்டு போறாங்க, இங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, 2 பக்கம் உள்ள வெஹிக்கிளோட ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 2 இங்கேருந்து உள்ள பார்வை தூரத்தையும், இங்க உள்ள பார்வை தூரத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா, கூட்டணும். அவ்வளவுதான். அப்ப இதையும் எடுத்துக்கணும், இதையும் எடுத்துக்கணும். அப்ப 2 இன்டு ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். பார்வை தூரத்தை எடுத்துக்கணும். அப்ப ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2 இன்டு சைட் டிஸ்டன்ஸ். எங்க இருக்குன்னு பாருங்க. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது எங்கே கொடுத்தாவத்தையும் வரும் அப்படின்னா, லேன் வந்து சிங்கிள் லேனா இருக்கணும். அதுல வந்து 2 வே வந்து அலோவ் பண்ற மாதிரி இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு சைட் டிஸ்டன்ஸ் பார்வை தூரம் இருக்கும். அந்த இதுக்கு ஒரு பார்வை தூரம் இருக்கும். அப்ப டோட்டலா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து இவங்களோட பார்வை தூரத்தையும் அவங்களோட பார்வை தூரத்தையும் கூட்டணும். அப்ப எஸ்டி பிளஸ் எஸ்டி. அப்ப 2 பேரும் ஈக்குவல் தான். அப்ப 2 இன்டு எஸ்டின்னு எழுதிடலாமா? அதான் இங்க எழுதியிருக்கு. சார் கிளியர் புரியுதா? அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஏன்னா நோட்ல எழுதியிருக்க மாட்டீங்க, எழுதிக்கிறீங்க. அடுத்தது எழுதியிருந்தா பிரச்சனை இல்லை. while aligning a hill road with a ruling gradient of 6% கொடுத்துட்டான். அப்ப ரூலிங் gradient 6% கொடுத்துட்டான். horizontal curve of the radius 60 encountered கொடுத்துட்டு find the compensatory gradient. அவ்வளவுதான் முடிச்சு. அப்ப காம்பன்சேட்டரி கிரேடியன்ட் கேக்குறேன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் காம்பன்சேஷன் நீங்க கேட்கலாம். கிரேட் காம்பன்சேஷன் வேற, காம்பன்சேட்டரி கிரேடியன்ட் வேற. ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அவன் கொடுத்திருக்க அந்த ரூலிங் கிரேடியன்ட் லாங்கிட்யூட் கிரேடியன்ட் 6%. இதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இது வந்து காம்பன்சேட்டரி கிரேடியன்ட்க்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யறேன்னா கிரேட் காம்பன்சேஷன் கண்டுபிடிக்கிறேன். கிரேட் காம்பன்சேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? 2 ஃபார்முலா இருக்கு. ஒண்ணு என்ன சார் அப்படின்னா 30 + 6 / 6 அண்ட் 75 / 6. 30 பிளஸ் ரேடியஸ் என்ன சார் அப்படின்னா என்னது 60. ஓகே மீட்டர். 60 மீட்டர் ஈஸ் என்கவுண்டர் அப்படின்னு கொடுத்தா ஒட்டி எழுதிருக்காங்க. அப்ப 60 கீழே 60. இது 75 / 60. 30 60 கூட்டினா 90 மேல வந்துடும். கீழே 60 0 0 அடிபட்டுரும். 2 6 3 9. அப்ப இங்க 1.5 அப்படின்னு வந்துடும். 1.5% தானே கிரேடியன்ட். ஓகே. அதே வந்து இங்கே பார்க்கும்போது 75 / 60. 12 60, 13 65, 14 70, 15 75. 12 இருக்கு. 1 3 3, 2 3 4 3 12, 5 15. அப்ப 5 4வது தான். 1 5 5, மீதி 3 10 இருக்கு. சரி 5 4வது தான். 1 4, மீதி 1 இருக்கு. 2 8, 5 20. 1.25. இப்ப என்ன இருக்கு? ஒரு பக்கம் 1.5% இருக்கு. இன்னொரு பக்கம் 1.25% இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இதுல லீஸ்ட் ஒண்ணு தான் நம்ம எடுக்கணும். அப்ப இதுல லீஸ்ட் ஒண்ணு எது? 1.25% தான். அப்ப கிரேட் காம்பன்சேஷன்ல 1.25% எடுங்க. இப்ப என்ன செய்யணும்? காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா கொடுத்திருக்க ரூலிங் கிரேடியன்ட் 6% கொடுத்திருக்கானே, அதுல இருந்து நீங்க பண்ணிருக்க கிரேட் காம்பன்சேஷன் மினிமம் வேல்யூ எழுதுறீங்கல்ல, அத கழிக்கிறது. 1.25 கழிக்கிறது. அப்ப 6ல 1 போச்சுன்னா 5, 5ல 2.5 போச்சுன்னா 4.75%. அப்ப இதான் ஆன்சர். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணும், மினிமம் 4% இருக்கணும். எது? காம்பன்சேட்டட் கிரேட். காம்பன்சேட்டட் கிரேட் பொறுத்தவரை மினிமம் 4 இருக்கணும். அதுக்கு மேலதான் இருக்கு. அப்ப இது எப்படி இருக்கு? 4 4க்கு மேலதான் இருக்கு. ஒருவேளை நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் 4க்கு கீழே இருக்கு அப்படின்னா ஆன்சர் 4 கொடுத்துட்டு தான் அதான் டிக் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல எனக்கு 3.15 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 4 விட கம்மியா இருக்கு. அப்ப 4 தான் ஆன்சரா பார்த்து ஆப்ஷன்ல இருக்கு, அதை டிக் பண்ணணும். இதுல காம்பன்சேஷன் கிரேடியன்ட்ல மினிமம் 4 இருக்கணும். கிரேட் காம்பன்சேஷன்ல மேக்ஸிமமே 4 தான் இருக்கணும். கிரேட் காம்பன்சேஷன்ல மேக்ஸிமமே 4 தான். இதுல மினிமம் நான் வந்து என்ன இருக்கணும்னா 4% இருக்கணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து கிரேட் காம்பன்சேஷன் பார்க்கும்போது இது ரெண்டுல லீஸ்ட் வேல்யூ தான் எடுக்கணும்.
சார் கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா, இது என்ன வந்திருக்கு? நமக்கு என்ன கிடைச்சுச்சு? 4.75 எங்க இருக்குன்னு பாருங்க. பில இருக்கு. அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் எக்ஸாம்ல அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? பாத்துக்கிறோம். அடுத்து. மேல குடுத்த கொஸ்டினோட டிரான்ஸ்போர்டேஷன்லாம் அவ்வளவுதான் கேட்டது ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம். இப்ப நான் உங்களுக்கு தான் கேட்கிறேன். அந்த என்எல் ஸ்கொயர் பை 2 ஆர் சொன்னேன்னா ஆப் ட்ராக்கிங். அது எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். அந்த ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டூ 2 இன்டு சைட் டிஸ்டன்ஸ் சொன்னேனே, அது எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இந்த மிக்ஸ்டு டாபிக்ஸ் சொன்னேனே, அதெல்லாம் அதிகமா கேட்டதில்ல. இப்ப தான் கேட்கலாம். அதுக்கடுத்து இப்ப சொன்னது அதிகமா எக்ஸாம்ல கேட்கிறேன். கிரெடிட் காம்பன்சேஷன் இல்ல காம்பன்சேஷன் கிரெடிட்னு கேட்கறான். கிரெடிட் காம்பன்சேஷன் கேட்டானா ஜஸ்ட் 30 பிளஸ் ஆர் டிவைட் பை 6 78 டிவைட் பை 6 ரெண்டுல எது லீஸ்டோ அதை எடுத்துக்கிறங்க. ஒருவேளை கண்டுபிடிக்கக்கூடிய வழி 4% மேல போயிடுச்சு அப்படின்னா 4 தான் எடுத்துக்கணும். எது கிரெடிட் காம்பன்சேஷனா? ஏன்னா மேக்ஸிமமே 4 தான். அதே வந்து காம்பன்சேஷன் கிரெடிட் குடுத்தா, கிரெடிட் காம்பன்சேஷன் கண்டுபிடிச்சுட்டு, அதுல லீஸ்ட் வரக்கூடிய வேல்யூவ லாங்கிட்யூடினல் கிரெடிட்னு ஒரு வார்த்தை குடுத்திருப்பான். இல்லாட்டி ரூலிங் கிரெடிட்னு ஒரு வார்த்தை குடுத்திருப்பான். அதுல என்ன பெர்சன்ட் குடுத்திருக்காங்களோ அதோட கழிங்க. அப்படி கழிச்சு வரக்கூடிய வேல்யூ மினிமம் 4 ஆச்சும் இருக்கணும். இல்ல 4க்கு மேல இருக்கணும். அது 4 கீழ குறைஞ்சா நீங்க 4ன்னு ரவுண்ட் அப் பண்ணிக்கணும். இதுல ஏதாச்சும் ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டா இன்னொன்னு ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அப்ப என்ன? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் த லென்த் ஆஃப் த வெஹிக்கிள் 6 மீட்டர். அப்ப இது குடுத்தாவே இதுதான். எக்ஸ்ட்ரா வைடனிங்னா அதெல்லாம் வார்த்தையை குடுத்துட்டானே. இதுதான் எக்ஸாம்ல கேட்பான். இதுதான் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய விஷயம். அப்ப லென்த் ஆஃப் த வெஹிக்கிள் குடுத்துட்டான். 6 மீட்டர். அதுக்கடுத்து ரேடியஸ் ஆஃப் த கர்வ் வந்து குடுத்துட்டான். ஸ்பீட் இஸ் 50 கிலோமீட்டர் பர் ஹவர்னு குடுத்துட்டான். எக்ஸ்ட்ரா வெயிட் ரிக்வயர்ட் லேன் வந்து 4 லேன். அப்ப n ஈக்குவல் 4 குடுத்துட்டான். அப்ப எல்லாமே குடுத்துட்டான். அப்ப நீங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா, எல்லா வரலாம். ஸ்பீடு குடுத்துட்டான் பாருங்க. எக்ஸ்ட்ரா வைடனிங்க்கு ஆர்ம் ட்ராக்கிங், இல்ல சைக்காலஜிக்கல், இல்ல ஆர்ம் ட்ராக்கிங் ஆர் மெக்கானிக்கல் இது 2ம் ஒண்ணு தான். இல்ல சைக்காலஜிக்கல்னா அது வேற. அப்ப எல்லாமே வியும் குடுத்துட்டான். அப்ப டோட்டல் வைடனிங் எக்ஸ்ட்ரா வைடனிங்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, W ஈக்குவல் டு அதான் வைடனிங் ஈக்குவல் டு NF ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டு R. உங்களுக்கு ஸ்பீடுன்னு குடுத்த காரணத்தினால எனக்கு சைக்காலஜிக்கல் வைடனிங் வரும். அப்ப V டிவைடட் பை 9.5 ரூட் Rம் வரும். அப்ப எழுதிக்கிறங்க. அப்ப NF ஸ்கொயர் பை 2R. அப்ப என்னங்கிறது என்ன சார் இருக்கு அப்படின்னா 4 லேன் குடுத்துட்டான். எல்லுங்கிறது என்ன சார் இருக்கு அப்படின்னா 6 இன்டு 6 குடுத்துட்டான். ரேடியஸ் 2 இன்டு 400 குடுத்துட்டான். பிளஸ் இங்க V என்ன சார்னா 50 கிலோமீட்டர் பர் ஹவர்னு குடுத்துட்டான். கீழ 9.5 இருக்கு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ரூட் குடுத்தா R வந்து என்ன சார் குடுத்துருக்கான் அப்படின்னா ரேடியஸ் வந்து 400 குடுத்துட்டான். எல்லாமே சிம்பிள் தான். ஓகே. 400 100 அடிச்சிடலாம். 2 3 அடிச்சிடலாம். அப்ப 100 மேல போச்சுன்னா 10 பவர்ல வரும். அப்ப எல்லாமே ஈஸி தான். 400 தான் 20. இப்ப ஈஸியா தான் அடிச்சு கொண்டாந்துரலாம். அப்ப ஃபைனலா அவுட்புட் எவ்வளவு சார் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.44ன்னு வரும். 0.44 மீட்டர்னு வரும். இதுதான் எக்ஸ்ட்ரா வைடனிங். அப்ப எங்க சார் இருக்கு அப்படின்னா பி. அப்ப எக்ஸ்ட்ரா வைடனிங் வந்து கர்வ்ல எவ்வளவு குடுக்கணும்? எக்ஸ்ட்ரா வந்து அகலம் குடுக்கணும் ரோட்டுக்கு அப்படின்னா 0.44 மீட்டர் குடுக்கணும். அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. பார்லா குடுத்துட்டு அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியது தான் எக்ஸாம்ல கேட்பான். ஒருவேள லேன் 2 லேன் அப்படின்னு குடுத்துட்டாங்கன்னா இன்னைக்கு 2 போடணும். இங்க 4 லேன் குடுக்கறதுனால இன்னைக்கு 4 போட்டேன். ஒருவேளை எதுவுமே குடுக்கல மேல உள்ள கொஸ்டின் மாரி அப்படின்னா, மேல முன்னாடி பார்த்தோம்ல. எதுவுமே குடுக்காட்டி சிங்கிள் லேன் நீங்களே எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லாட்டி சில இடத்துல லேன் குடுக்க மாட்டான். ரோடோட கேரேஜ் வந்து 7.5 மீட்டர்னு குடுத்திருப்பான். அப்ப கேரேஜ் 7.5 மீட்டர் இருக்குன்னா எந்த ரோடு? நமக்கே தெரியும். 2 லேன் ரோடு தான். அப்ப எண்ணுக்கு 2 எடுத்துக்கலாம். சார் கிளியர்? என்ன சொல்ல புரிதலா இருக்கா? எஸ் சார். ஓகே. அடுத்து வார்த்தையிலே குடுத்திருப்பான். கேரேஜ் வந்து 7.5 மீட்டர் இருக்குன்னா. அப்ப நம்மளா 2 லேன் எடுத்துக்கலாம் அத. ஓகே. அடுத்து. A road is having a horizontal curve. Radius குடுத்துட்டான். Which is super elevation of E provided குடுத்துட்டான். Coefficient of lateral friction. Mobility on the curve when the vehicle traveling at V குடுத்துட்டான். அப்ப கோஎபிசியன்ட் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா லேட்டரல் ஃபிரிக்ஷன் கேட்டிருக்கான் கர்வுக்கு. ஸ்பீடு குடுத்துட்டு. அப்ப நமக்கு தெரியும்ல E குடுத்துட்டா R குடுத்துட்டா V குடுத்துட்டா ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. E பிளஸ் V ஈக்குவல் டு V ஸ்கொயர் டிவைடட் பை 127 R. எப்பதான் தேவை? இதெல்லாம் அடிச்சு கொண்டாந்தீங்கன்னா கடைசியில வந்து ஒரு வேல்யூ ஒதுக்கிட்டு வெயிட். ரவுண்ட் அப் பண்ணும்போது 5ஓட கூட இருக்கா? 1 கூட்டிக்கலாம். 0.13 இன்னும்
அப்ப ஆப்ஷன் என்ன சார் அப்படின்னா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் வச்சுக்கிறேன். இதுல ஒரு விஷயம் இருக்கு சார். நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய இப்ப இ கேட்கறாங்க சம்பளே. எப்ப கொடுத்துட்டு இ கேட்கறான் அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ 0.07க்குள்ள தான் இருக்கணும். ஒண்ணு இதுவா இருக்கணும், இல்ல இது கீழே தான் இருக்கணும். இதுக்கு மேல போயிடக்கூடாது. இதுக்கு மேல ஒரு 0.09 வந்துருச்சு அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது வந்தாலும் நீங்க அதை எடுக்கக்கூடாது. ஆப்ஷன்ல 0.07 இருக்கும். அதான் கிளிக் பண்ணணும். அதே மாதிரி பிரிக்ஷன் வந்து 0.13 வரை தான் லிமிட்டே. ஓகே, அதுக்கு மேல போயிடக்கூடாது. ஓகே, இப்ப 0.15 வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அடிக்க கூடாது. 0.13 தான் லிமிட். அதுதான் ஆப்ஷன்ல இருக்கு. அதான் டிக் பண்ணணும். இதையும் அமைச்சிக்கலாம். சார் கிளியர் புரியுதா? சார். இப்ப நான் கொடுத்திருக்கிறது லேட்டரல் பிரிக்ஷன், லாங்கிடியூடல் பிரிக்ஷன் இல்ல. அதான் 0.38 வரையும் படிப்பீங்க. இது நான் கொடுத்திருக்க லேட்டரல் பிரிக்ஷன். ஓகே, லேட்டரல் ரோடோட லேட்டரல் பிரிக்ஷன் கொடுத்திருக்கேன். குழப்பிக்க கூடாது. அடுத்து இங்க என்ன டிக் பண்ணிட்டேனா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து a car is accelerating at a constant velocity கொடுத்துட்டான். கிலோமீட்டர் per ஹவர்ல கொடுக்கல, மீட்டர் per கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி செகண்ட் ஸ்கொயர்டா, மீட்டர் per செகண்ட்ல கொடுக்கலாம். சரி, ஓகே. ஓகே, வெலாசிட்டி கொடுத்துட்டான். டிஸ்டன்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ் ஏன்னா இவ்வளவு மீட்டர் 20 செகண்ட்ஸ்ல போறோம். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து 1000 மீட்டர். ஓகே, டிஸ்டன்ஸ்ல இருந்து எவ்வளவு டயத்துல போறோம்னா 20 செகண்ட்ஸ்ல போறோம். அப்ப சார் ஓகே சார், கரெக்டா தான் கொடுத்துருக்கோம். ஏன் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்கேன்னா அப்ப வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்கான். இப்ப புவியீர்ப்பு முழுக்கம் ஆக்சிலரேஷன் கிராவிட்டினா 9.81 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அததான் ஆக்சிலரேஷன் தான் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்ல பார்ப்போம். அப்ப இந்த ஆக்சிலரேஷன் தான் கொடுத்துருக்கான். ஓகே, அப்ப இங்க லென்த் கரெக்டா தான், டைம் கரெக்டா தான், மஸ்ட் வில் பி இனிஷியல் வெலாசிட்டி கேட்டிருக்கு. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி என்ன செய்வீங்க, இடப்பெயர்ச்சி எஸ்ன்னு வச்சுக்கிறீங்க. ஃபார்முலா ut பிளஸ் 1/2 at ஸ்கொயர் அப்படின்னு பார்ப்பீங்க. ஓகே, இந்த ஃபார்முலா கேட்டிருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரேரா தான் எக்ஸாம்ல கேட்பான். இதெல்லாம் கொடுத்துருக்கான் பாத்துக்கிறேன். சரி, இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது u மார்க் சொல்லிட்டேன். எஸ் இடப்பெயர்ச்சினா லென்த். இதுல இடப்பெயர்ச்சினா லென்த் தானே, ஒரு இடத்துல இன்னொரு மூவ்மெண்ட். அப்ப எல் என்ன கொடுத்துருக்காங்க, 1000 கொடுத்துருக்கான். ஈக்குவல் டு யூ வந்து என்ன கொடுத்துருக்கான், அதான் கேட்டிருக்கேன் இனிஷியல் வெலாசிட்டி. டைம் என்ன கொடுத்துருக்கான், 20 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கான். பிளஸ் 1/2 ஆக்சிலரேஷன் என்ன கொடுத்துருக்கான், 2 கொடுத்துருக்கான். டைம் என்ன கொடுத்துருக்கான், 20 × 20. அப்ப இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டையும் கேன்சல் ஆயிரும். அப்ப 1000 ஈக்குவல் டு 20 × u பிளஸ் இந்த 20 × 20. அப்ப 400. அப்ப இந்த 20 இந்த 400 இங்க போச்சுன்னா மைனஸ். அப்ப 1000 மைனஸ் 400 20 × u. அப்ப நீங்க அடிச்சீங்கன்னா வரும். இதுல 600 வரும், இங்க 20 வரும். 0 0 அடி போயிட்டு 60 ரூபாய் ரெண்டால் அடிச்சா u ஈக்குவல் 30 வரும். அப்ப 30 மீட்டர் per செகண்ட். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்குங்க. அடுத்து இது பாருங்கன்னா ரொம்ப ரேர் தான். நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. எஸ் ஈக்குவல் யூ டி பிளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர். ஒரு சில நேரம் கேட்பான் அப்படிங்கிறனால கொடுத்துருக்கேன். நான் எல்லா மாடலுமே டச் பண்ணிட்டேன். எதுவுமே விடல உங்களுக்கு ஃபியூச்சர் பர்பஸ்க்காண்டி. ஓகே, அடுத்தது இப்ப வெர்டிகல் சமிட்டர் இஸ் ஃபார்ம்ட் அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 கிரேடியன்ட். சமிட்டர்னு கொடுத்துருக்கான். அப்ப இன்டர்செக்ட் ஆகுது பிளஸ் 2.5 மைனஸ் 3. அப்ப ஒன்னு அப்வர்ட் கிரேடியன்ட் அதான் பிளஸ் 2.5%. இன்னொன்னு டவுன்வர்ட் கிரேடியன்ட் அதான் மைனஸ் 3%. அப்ப என்ன கேட்டுங்கன்னா டீவியேஷன் ஆங்கிள் கேட்டிருக்கு. அப்ப கண்ண மூடி நீங்க போட வேண்டியதான். என்ன வரும் நமக்கு, டீவியேஷன் ஆங்கிள் n ஈக்குவல் டு n1 minus n2 தான் பார்க்கலாம். அப்ப n1 வந்து 2.5% பிளஸ்ல மைனஸ், இது வந்து இயற்கையாவே சமலே மைனஸ் தான் கொடுத்துருக்கான். அப்ப என்ன வரும் 2.5 பிளஸ் 3%. அப்ப ரெண்டையும் கூட்டினா 5.5%ன்னு வரும். சார் முடிஞ்சிருச்சு. என்ன சார் கிளியர் புரியுதா? அப்ப சார். டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து இப்போ ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் நல்லா பாருங்க. ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் ஓஎஸ்டி கொடுத்துருக்கான். எவ்வளவு சார் அப்படின்னா 250 மீட்டர் கொடுத்துருக்கு. தென் வாட் இஸ் த டிசரபிள் லென்த் ஓகே ஆஃப் த ஓவர்டேக்கிங் சோன் அப்படின்னு கேட்டிருக்கு. டிசரபிள்னா என்ன அர்த்தம், அதாவது டிசரபிள்னா 5 × OST பெருக்கும். ஓகே ஓகே, மினிமம்னா 3 × OST பெருக்கும். படிச்சிருப்பீங்க. அப்ப டிசரபிள் தான் கொடுத்துருக்கான். அப்ப என்ன வரும், டிசரபிள் லென்த் ஈக்குவல் டு 5 × ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ். அப்ப 5 × 250. 250 4 டைம் போட்டா 1000 வரும். 1000 பிளஸ் 250 1250. அப்ப எங்க சார் இருக்கும் அப்படின்னா டிசரபிள் வந்து இன் கிலோமீட்டர்ல கேட்டிருக்கான். இது மீட்டர்ல கண்டுபிடிச்சிருக்கோம். கிலோமீட்டர் டோட்டல் பை 1000 போடுமா, அப்ப 3 ஸ்தானம், 1 ஸ்தானம் 2 ஸ்தானம் 3 ஸ்தானம். அப்ப 1.2 பி தான் கரெக்டான ஆன்சர். அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நல்லா பாருங்க, கிலோமீட்டர்ல கேட்டிருக்க ஆன்சர் மீட்டர்ல தான் நமக்கு வரும். அதை வந்து 1000 ஒத்துக்கிறோம். அதுக்கடுத்து a super elevation needed on a horizontal circular curve. Okay, curved radius r
ஸ்பீடு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் எஃப் கொடுத்துட்டான். அப்ப இ பிளஸ் எஃப் முதல்ல எஃப் கேட்டிருந்தான், இங்க இ கேட்டிருக்கான். ஈக்குவல் டு இதுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே, இங்க எங்கேயுமே டிசைன் சூப்பர்வைசர்ங்கிற வார்த்தை கொடுக்காது. அதான் கவனிச்சுக்கிறங்க. இங்க நம்ம கொடுத்திருக்கிறதுல எந்த ஒரு இடத்துலயுமே டிசைன் சூப்பர்வைசன் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கல. ஓகே, அப்படி இருந்தாலும் நம்ம எப்பயும் போல ரூல் உங்களுக்கு தெரியும். ஓகே, 0.07க்குள்ள மேல போயிடக்கூடாது, அதுக்குள்ளதான் இருக்கணும், ரூல் தெரியும். சரி, ஓகே, வாங்க. இ பிளஸ் எஃப் என்னது சீக்வல் டு வி ஸ்கொயர் வகுத்தல் 127 ஆர். இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. அப்படியே அப்ளை பண்ணுங்க. கேட்டிருக்கிறது இ எப்படா கொடுத்துட்டான் அவனே 0.15. அப்ப எஃப் கூட கொடுத்துருக்கான். சரி, ஓகே, சம்பளம் கொடுத்ததை நான் விட்டுருங்க. இ ஈக்குவல் டு வி ஸ்கொயர் வகுத்தல் 127 ஆர் மைனஸ் எஃப். அப்ப வி ஸ்கொயர் என்ன சார் அப்படின்னா 60 ஸ்கொயர், 60 × 60 127. ஆர் என்ன சார்னா 109. அப்ப மைனஸ் எஃப் என்ன சார்னா 0.15. நீங்க அடிச்சீங்கன்னா எவ்வளவு சார் வரும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. அதாவது சென்டிமீட்டர்ல வந்து 3.88 சென்டிமீட்டர்னு வரும். அதாவது ஆன்சர் வந்து 0.0389 அப்படின்னு வரும். அத சென்டிமீட்டர் கொண்டு வரும்போது 2 ஸ்தானம், ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம். அப்ப 3.89 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப நமக்கு 0.07க்கு மேல போயிடக்கூடாது. இங்க 7க்கு மேல போயிடக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா இருக்கிறது 3 தான் இருக்கு இங்க. 0.03 தான் இருக்கு. அப்ப கரெக்ட் தான். இது கரெக்ட் தான். அப்ப 3.89 சென்டிமீட்டர் எங்க இருக்குன்னு பாருங்க. 3.89 அதான் 88ன்னு கொடுத்துருக்காங்க. வி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான், பாத்துக்கிறேன். அடுத்து a road is a designed that the stopping side distance கொடுத்துட்டான். 92 மீட்டர். ரொம்ப சிம்பிள். இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான். இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் என்ன சார்? 2 × SST. மார்க் பண்ணிருப்பீங்கல்ல. IST ஈக்குவல் டு 2 × ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். அப்ப என்ன வரும்? இதே ஹெட்லைட்டுக்கு ஈக்குவல் பண்ணிருப்பீங்க ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். இன்டர்மீடியட்டுக்கு 2 பண்ணணும் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். கொடுத்துருக்கிறது 92 கொடுத்துட்டான் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். அப்ப 2 × இதுக்கு பதிலா 92 போடுங்க. அப்ப 90 2ஆல பெருக்கினா 180, 2 பெருக்கினா 4, 184 மீட்டர். இதுதான் இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ். சார் கிளியர்? புரியுதா இருக்கா? சி இஸ் த கரெக்ட் Yes. ஆன்சர். ஓகே, அவ்வளவுதான். அடுத்து சூப்பர் எலிவேஷன் இன் மீட்டர் ஃபார் a mixed traffic condition. ஓகே, mixed traffic condition with a distance speed of 100 km/h for a horizontal curve வந்து 738 மீட்டர் is அப்படின்னு வருது. அப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க சூப்பர் எலிவேஷன் ஃபார் a mixed traffic condition கொடுத்துருக்கு. with a distance speed of 100 km/h for a horizontal curve of 738 மீட்டர் is என்ன கேட்டிருக்கு. அப்ப இத கொஞ்சம் பாருங்கவேன். மிக்ஸ்டுங்கிற வார்த்தை வந்துருச்சா? என்ன ஃபார்முலா வரும் உங்களுக்கு? எஃப் 0 ஆயிரும். P ஈக்குவல் டு V ஸ்கொயர் டிவைடட் பை 225 Rன்னு இருக்கும். என்ன கேட்டிருக்கான்? ரேடியஸ் கொடுத்துட்டான், ஸ்பீடு கொடுத்துட்டான், சூப்பர் எலிவேஷன் கேட்டிருக்கான். இன் மீட்டர்ல கேட்டிருக்கான் பாயிண்ட்ல. அப்ப V ஸ்கொயர் என்ன? 100 × 100 225. R என்ன? 738. அப்ப இதை சால்வ் பண்ணா என்ன சார் வரும் அப்படின்னா, பாயிண்ட்ல தான் கிடைக்கும் மீட்டர்ல. 0.06 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அப்ப E ஈக்குவல் டு 0.06 இன் மீட்டர். ஓகே, இன் மீட்டர். அப்ப எங்க இருக்கு அப்படின்னா B இஸ் த கரெக்ட் ஆன்சர். நமக்கு 0.07 இந்த லிமிட்டுக்குள்ள தான் இது இருக்கு. ஓகே, அப்ப B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, 72 முடிச்சாச்சா? வெயிட் 73 வாங்க. The same stopping sign distance for a two-way traffic 2 lane அப்படின்னு கொடுத்துட்டான். எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 61.4 மீட்டர். 2-way traffic 2 lane ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அப்ப சரி, 61.4 மீட்டர். கொடுத்துருக்கிறது ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் தானே? கரெக்ட். சேம் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் SST. ஓகே, then the two-way traffic in single lane road when other condition and alternate the same stopping side distance அவ்வளவு கேட்டிருக்கான். நல்லா கவனிங்க. two-way trafficல single lane, two-way trafficல single lane என்ன வர்றா? அதேதான். என்ன செய்யணும் பா? two-way trafficல single laneல என்ன கண்டுபிடிக்கும்? SST கண்டுபிடிக்கும் போது அப்ப இந்த வந்திருக்கக்கூடிய SST ரெண்டாவது பெருக்கிக்கணும். கண்டிஷன் படுக்கிறேங்க. two-wayல single lane. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? SST டபுள் டைப் பண்ணிக்க வேண்டியது. அப்ப 2 × SST. அப்ப என்ன சார் வரும்? சேஃப் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் 2-wayல சிங்கிள் லேன்ல அப்படின்னா 2 × அவன் 61.4 கொடுத்துருக்கானா? அப்ப என்ன வரும் உங்களுக்கு? 4 2 8 புள்ளி 2 6 2 12 122.8 மீட்டர் வரும். இது 2-wayல சிங்கிள் லேன்ல சேஃப் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். அப்ப SST அட் சேம் 2-way சிங்கிள் லேன். ஓகே, அப்ப எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த இருக்கு 122 சரி 122.8 மீட்டர் இங்க இருக்கு. அப்ப டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க.
74 என்ன குடுத்திருக்கான்னா, இங்க டிரான்சிஷன் கர்வ். டிரான்சிஷன் கர்வ்னா ப்ராப்ளமா? ஓகே. which is provided for the circular railway curve. ரயில்வே கர்வ் குடுத்துட்டேனா, அப்ப என்ன ஃபார்முலா வரும் உங்களுக்கு? 4.4ன்னு அங்க ரயில்வேல படிச்சிருப்பீங்க. இங்க 3.5ன்னு குடுத்திருப்பாங்க. ஓகே, இங்க குடுக்கும்போது. R மைனஸ் 67 இதான் ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆனா இதோட முடிச்சுட்டானா ஓகே. இது ஜஸ்ட் வந்து ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேயா? ஆனா அவன் என்ன கேட்டிருப்பான்னா, லென்த் கேட்டிருப்பான்னு நெனைக்கிறேன். லென்த் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் கர்வ். அப்ப அதுக்கு இதெல்லாம் கேட்க மாட்டான். ஆனா ஃபார்முலா ஒரு டைம் கேட்டிருக்கான் பாத்துக்கங்க. லென்த் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் கர்வ் என்ன வரும்னா, ஜஸ்ட் 0.073 ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இன்டு உங்க சூப்பர் டிவிஷன் இங்க கண்டுபிடிக்கக்கூடிய வி மேக்ஸ இங்க போடணும். ஓகே, இங்க ப்ராப்ளம் தான் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? டிரான்ஸ்ஃபர் கர்வ் 2 ப்ரொவைடட் சர்க்குலர் ரயில்வே 300 மீட்டர் ரேடியஸ் கொடுத்துட்டான். அப்ப இந்த ரேடியஸ் வச்சு வி மேக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். வி மேக்ஸ் ஈக்குவல் டு 4.35 ரூட் ஆஃப் 300 மைனஸ் 67 போட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். 66.4 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வரும். இதெல்லாம் கேட்க மாட்டான் சார். ஃபார்முலா கேட்டிருக்கான். ஃபார்முலாத்தையும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு அடுத்து லென்த். லென்த் என்னன்னா 0.073 இ கொடுத்துருக்கான சூப்பர்விஷன் the being 1.5 with the maximum supervision restricted 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான் சார். இன் சென்டிமீட்டர்லயே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 15 வச்சுக்கிறேங்க. இன் மீட்டர்ல கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க 0.00 கொண்டு வந்துக்கிறேங்க. நான் 15 சென்டிமீட்டர்லயே வச்சுக்கிறேன். இந்த 66.4 இது எல்லாத்தையும் போட்டா ஃபைனலா ஒரு அவுட்புட் வரும். 72.7 மீட்டர் கிடைக்கும். அப்ப எங்க சார் ஆன்சர் இருக்கு அப்படின்னா ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் கேட்க மாட்டான். இருந்தாலும் பார்த்து வச்சுக்கிறேன். ஒருவேளை கேட்கறான்னு அதை தெரியணும்ல. ரெண்டாவது டிரான்ஸ்ஃபர் கர்வ் கண்டுபிடிக்கிறதுக்கு 0.07 ரயில்வே கர்வுக்கு அதான் இம்பார்ட்டன்ட். 0.073 சூப்பர்விஷன் மேக்ஸிமம் ஸ்பீடு. அப்ப இந்த மேக்ஸிமம் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு 4.35 ரயில்வேல 4.4ன்னு கொடுத்துருப்பாங்க. ரவுண்ட் அப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் R மைனஸ் 67. அப்ப இந்த பார்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டுபிடிச்சு போடுற மாதிரி இருக்கும். இது ஏன் கொடுத்துருக்கான்னு தெரியல. பார்த்து வச்சுக்கோங்க. கேட்டாங்கன்னா இப்படிதான் போடணும். ஓகே, அடுத்து the allowable rate of change of centrifugal axis for highway. ஓகே, இது டிசைன் ஸ்பீடு வேல்யூ ஆஃப் 70 கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்து. அப்ப என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா allowable rate of change centrifugal axis தான் கொடுத்துருக்கு. அப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா அந்த allowable rate of change of centrifugal acceleration அது C ன்னு சொல்லுவோம். அந்த C-க்கு ஒரு குட்டி ஃபார்முலா 80 வகுத்தல் 70 பிளஸ் V அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. சார் 75 பிளஸ் V அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் அதோட சொல்லியிருப்பேன் ஃபுல் டெஸ்ட்ல. ஏல V மாதிரி போடுறோமா, அப்ப V பக்கத்துல தான் 75 போடணும். சில பேர் குழப்பம் வரும். 75 மேல போடுறதா கீழே போடுறதானா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப இதுல இது 70 கொடுத்துட்டான். கேட்டது என்னன்னா சேஞ்ச் ஆஃப் சென்ட்ரிபிகல் ஆக்சிஸ் தான் கேட்டிருக்கான். அப்ப C ஈக்குவல் டு மேல 80 போடுங்க, கீழே 75 போடுங்க, ஸ்பீட் 70 போடுங்க. அப்ப மேல 80 இருக்கு, கீழே 70 145 போடுங்க. அப்ப இதெல்லாம் அடிச்சு கொண்டு வந்தோம்னா 0.55 சென்ட்ரிபிகல் ஆக்சலரேஷன் தானே. அப்ப மீட்டர் பெர் இங்க செகண்ட் கியூப் அப்படின்னு வரும். ஓகே, அப்ப இதான் C யோட வேல்யூ. இங்க இருக்குன்னு பாருங்க. A is the correct answer. ஒருவேளை இந்த பக்கத்துல இருந்து கொஸ்டின் கேட்டா இது கேட்க வாய்ப்பு இருக்குனால கொடுத்துருக்கேன். பாத்துக்கிறேங்க. அடுத்து பாருங்க. A free flow speed given as 20 km per hour. What will be the speed maximum flow அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப மேக்ஸிமம் ஃப்ளோ கேட்டாவே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா டிராபிக் இன்ஜினியரிங்ல வரும்ல. அப்ப உங்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்பீட அந்த 2ஆல டிவைட் பண்ணிரும். அப்ப கொடுத்திருக்கிறது 20. அப்ப மேக்ஸிமம் ஃப்ளோ ரேட் கேட்கலாம் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோ 20. அப்ப மேக்ஸிமம் ஃப்ளோ வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ளோ ஸ்பீட் ஈக்குவல் டு VST வகுத்தல் 2ன்னு படிச்சிருப்பீங்க. VSJ அப்படின்னு சொல்லுவாங்க படிச்சிருப்பீங்க. 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் டிவைட் பை 2. அப்ப என்ன சார் வரும்னா 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரும். ஏன்னா டைரக்ட் கொஸ்டின் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஏஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து என்ன சார் அப்படின்னா 10 தானே கொடுத்துருக்கேன். ஓகே. அடுத்து 27 பாருங்க. A jam density of and a road design for the free mean speed is 70 km per hour is 100 vehicle per kilometer அப்படின்னு கொடுத்துட்டான். ஃப்ரீ மீன் ஸ்பீட் கொடுத்துட்டான் சார். ஜாம் டென்சிட்டி. அப்ப இந்த ஜாம் டென்சிட்டி கேட்டாவே என்னது என்ன கேட்டிருக்கான்னா கெபாசிட்டி ஆஃப் ஃப்ளோ தான் கேட்டிருக்கான். அப்ப கெபாசிட்டி ஆஃப் ஃப்ளோ Q max ஈக்குவல் என்ன பார்க்கலாம் உங்களுக்கு VSF Q max ஈக்குவல் டு கெபாசிட்டி ஈக்குவல் டு VSF இன்டு ஜாம் டென்சிட்டி ஓவர் 4. அதாவது எப்படி இருக்குன்னு அதை பார்க்கலாம். மேல பார்த்த மாதிரி VSF divided by 2 KJ divided by 2 அப்படின்னு இருக்கும். அது ரெண்டையும் பெருக்கி மொத்தமா நான் கீழே 4 போட்டேன். தனித்தனியா எழுதாம அதுதான் பண்ணிருக்கேன். புக்ல இருக்கும்போது தனித்தனியா இருக்கும். Q max equal to நான் தனித்தனியா ரெண்டையும் பெருக்கி கீழே ஒண்ணா போட்டேன். அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன கொடுத்துட்டாங்க. அப்ப ரோட் டிசைன் ஃபார் ஃப்ரீ மீன் ஸ்பீட் 70 km per hour இஸ் 100 vehicle per kilometer கொடுத்துட்டான். அப்ப என்ன கொடுத்துருக்கான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். VSF கொடுத்துட்டான். கரெக்டாக VSF கொடுத்துட்டான்.
அப்ப கேஜே வந்து என்ன குடுத்துருக்கான் சார் அப்படின்னா, வெயிட். ஆ கேஜி என்ன குடுத்துருக்கான்னா, வெஹிக்கிள் பெர் கிலோமீட்டர். பெர் லென்த்துக்கு ஒரு வெஹிக்கிள் இருக்கு. கரெக்ட். அதான் குடுத்துட்டானே. ஜாம் டென்சிட்டியும் குடுத்துட்டான். கேஜியும் குடுத்துட்டான். சார் அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. வெயிட் அப்படியே இருங்க. ஒரு கால் வருது. அப்படியே வெயிட். ஓகே. ஏது சொல்லிட்டு இருந்தேன்? வெயிட். ஓகே. ஜாம் டென்சிட்டி 100 கிலோமீட்டர். அதாவது இவர லென்த்துக்குள்ள பெர் கிலோமீட்டருக்குள்ள 100 வெயிட்டேஜ் நிக்கிதாம். அதான் ஜாம் டென்சிட்டி நம்ம சொல்லுவோம். ஓகேயா? ஜாம் டென்சிட்டியும் குடுத்துட்டான். அப்ப எல்லா வேலையுமே கிட்டத்தட்ட குடுத்துட்டான். வெயிட். ஓகே. ஏது சொல்லிட்டு இருந்தோம்? எல்லா வேலையுமே கிட்டத்தட்ட நம்ம குடுத்துட்டான். ஃபார்முலாவும் தெரியும். விஎஸ் விஎஸ்எஃப் இன்டு கேஜி டிவைடட் பை 2 2யும் கூட்டி 4 ன்னு கீழ மொத்தமா போட்டாச்சுன்னு சொன்னோம். அப்ப 100 இன்டு 25 மேல போட்டுக்கலாம். விஎஸ்எஃப் 25 இது 100. அப்ப 100 இன்டு 25 வகுத்தல் 4. அப்ப அவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் கிடைச்சிச்சு. 4 வந்து 100 அடிச்சா 25 நாங்கா 100. அப்ப 25 இன்டு 25 பெருக்கிக்க வேண்டியதுதான். அப்ப 20 இன்டு 75 750. அப்ப ஐ இன்டு 25 மீதி 2 இளைஞ்சா 35 325. அப்ப 325ஓட 700 கூட்டினோம்னா, உங்களுக்கு எவ்வளவு சார் வரும் அப்படின்னா, கிட்டத்தட்ட பெருக்கிக்கிறீங்க 1825 கரெக்ட்டா வரும். 1825 வரும். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. சரி 10 பெருக்குனா 700. அதே 20 பெருக்குனா 700 700 1400. ஓகே. அது தெரிஞ்சுக்கணும். அப்ப 1400 பிளஸ் 70 5 போட்டா இளைஞர் 350. 5 போட்டா 25. அப்ப 375. ஓகே. அப்ப 1500 1875. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து. அடுத்து பாருங்க. இது எக்ஸாம்ல கேட்பானா? சரி ஓகே. சால்வ் பண்றேன் பாத்துக்கங்க. கேட்டால் எழுதிக்கிறேன். இங்க சிக்னல் டிசைன் குடுத்துட்டான் சார். இந்தியன் ரோடு காங்கிரஸ் அசோசியேஷன் is sum of the ratio of the normal flow to saturation flow of two direction traffic flow குடுத்துட்டான். 0.50 குடுத்துட்டான். அப்ப 0.50 ஓகே இதான் ஒய் டூ டைரக்ஷன் டிராபிக் ஃப்ளோ. டோட்டல் லாஸ்ட் டைம் பெர் சைக்கிளுக்கு எவ்வளவு சைக்கிள் இது கொடுத்துட்டான். ஓகே எல் கொடுத்துட்டான். ஆப்டிமம் சைக்கிள் இது கேட்டிருக்கான். அப்ப எல் ஈக்குவல் டு 1.5 எல் பிளஸ் 5 வகுத்தல் 1 மைனஸ் ஒய் இதான் ஃபார்முலா. அப்ப எல்லாமே கொடுத்துட்டான். 1.5 எல் என்ன கொடுத்துருக்கான் 10 கொடுத்துருக்கான் பிளஸ் 5 1 மைனஸ் ஒய் டூ டைரக்ஷன் டிராபிக் ஃப்ளோ வந்து எவ்வளவு கொடுத்துருக்கான் அப்படின்னா 0.5 கொடுத்துருக்கான். அப்ப மேல 15 பிளஸ் 5 கீழே உள்ள போச்சுன்னா 0.5. அப்ப டைரக்டா ஆன்சர் வந்துருச்சு. மேல 20 கீழே 0.5 0.5 1/2 அப்ப மேல 2 4 40. இப்ப டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். அடுத்து 40 செகண்ட்ஸ். லென்த் வந்து இங்க செகண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 40 செகண்ட்ஸ். செகண்ட்ஸ்லயே கொடுத்துட்டான். இங்க மென்ஷன் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. அடுத்து 79. அப்ப டிராபிக்ல எப்படிலாம் கேட்க வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்டேன். மேல டிரான்ஸ்போர்டேஷன்ல ஜியோமெட்ரிக் டிசைன்ல எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அதை கொடுத்தேன். அதை தவிர்த்து கீழே எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அடுத்தது கைவே மெட்டீரியல்ஸ் பேமெண்ட் டிசைன் அப்படின்னு கீழே வர வாசியா எல்லாத்துலயும் கொஸ்டின் என்னென்ன கேட்க வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிராபிக் ஃப்ளோ ஸ்ட்ரீம் ஆப்ரேட்டிய ஸ்பீடு வந்து கொடுத்துட்டான். எவ்வளவு சார் அப்படின்னா 40 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துட்டான். ஓகே ஸ்பீடு கொடுத்துட்டான் 40. டிராபிக் லைன் இப்ப ஆவரேஜ் சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் வந்து கொடுத்துட்டான். வெஹிக்கிள்ஸ் 15 மீட்டர். ஓகே இது தேவையில்லை பாத்துக்கிறோம். when the vehicle follow the other as the quick then the theoretical capacity of the single lane number of the vehicle per hour is அப்படின்னு கொடுத்துட்டான். அதாவது என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா அதாவது தியரட்டிக்கல் கெப்பாசிட்டி ஃப்ளோ எல்லாமே ஒண்ணுதான். அப்ப கி ஈக்குவல் டு கே இன்டு வி தான் கேட்டிருக்கான். ஃப்ளோ ஆர் கெப்பாசிட்டி ஈக்குவல் கே இன்டு வி கேட்டிருக்கான். அப்ப இதுல கே வேணுமா? கேக்கான ஃபார்முலா 1000 வகுத்தல் எஸ் இதுதான் கேக்கான ஃபார்முலா. அப்ப 1000 அப்ப தேவைப்படும் எஸ் தேவைப்படும் ஸ்பேஸ் தேவைப்படும் ஸ்பேசிங் தேவைப்படும் எஸ் ஓகே. அப்ப 15 மீட்டர். அப்ப இதை வச்சுக்கிறேங்க. அப்ப இத அடிச்சா 5 வைக்கலாம் 3 15 200 1000 ஓகே. இப்ப 200 வகுத்தல் 300 இருக்கு கே வச்சுக்கிறேன். அப்ப வி வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 40 கிலோமீட்டர் பர் அவர். கே இப்பதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 200 வகுத்தல் 3 கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அப்ப கியூ கெப்பாசிட்டி ஈக்குவல் டு
கே 223 இப்பதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். வி எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா 40 km/h அப்படின்னு இருக்கு. அப்ப இதெல்லாம் போட்டா எவ்வளவு சார் வரும் அப்படின்னா 2667 அப்படின்னு வரும். அப்ப எங்க இருக்கு பாருங்க, ஃப்ளோ எவ்வளவு இருக்கு அப்படின்னா கெப்பாசிட்டி 2667. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான் முடிச்சு. அடுத்து அடுத்து பாருங்க, அடுத்து 80 பாருங்க. டியூரிங் சிபிஆர், ஓகே, கலிபோர்னியா பேரிங் ரேஷியோ டெஸ்ட். The load sustained by 2 தான். ஒண்ணு 2.5 mm செட்டில்மெண்ட், இன்னொன்னு 5 mm செட்டில்மெண்ட். ஓகே. என்ன கொடுத்திருக்காங்க அதுல? சஸ்டைன் பை யூசிங் டிமோல்டட் சாயில் சொல்யூஷன் 5 mm கொடுத்திருக்கான். பெனட்ரேஷன் இஸ் 50 kg கொடுத்திருக்கான். இது நீங்க ஒரு விஷயம் மனப்பாடம் பண்ணாதான் அதை அடிக்க முடியும். நான் அங்கேயே கொடுத்திருக்கேன் ஃபுல் டெஸ்ட்லயே. அதாவது பெனட்ரேஷன் வேல்யூ 2.5 mm க்கு டோட்டல் ஸ்டாண்டர்ட் லோட் என்ன சார் அப்படின்னா கேஜிஎஃப்ல 1370 மனப்பாடம் முடிச்சிருப்பேன். அதே 5 mm பெனட்ரேஷனுக்கு 2055 மனப்பாடம் முடிச்சிருப்பேன். ஏன்னா இது தெரிஞ்சுதான் சம் சால்வ் பண்ண முடியும். அப்ப சிபிஆர் பர்சன்டேஜ் என்ன செய்வோம்? சிபிஆர் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு என்ன கேட்கிறானோ, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? பி பை டெல்டா, சாரி, கரெக்டட் லோடு வேல்யூ டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் லோடு வேல்யூ. கரெக்டட் லோடு வேல்யூ சம்ல கொடுத்துருக்கோம். லோடு வேல்யூ இங்க கொடுத்துருக்குது 50 kg. ஸ்டாண்டர்ட்ல நமக்கு என்ன இருக்கு? 5 mm பெனட்ரேஷன் இருக்கு, 2055 இருக்கு. அதை கீழே எழுதிக்கிறோம். எல்லாத்துக்கும் அதுதான் 2.5 mm தான். மேல கரெக்டா பண்ணா கீழே ஸ்டாண்டர்ட் லோடு வேல்யூ, ஸ்டாண்டர்ட் லோடு வேல்யூ எழுதி. ஒருவேளை பர்சன்டேஜ்ல வேணா 100 பிரிக்கலாம். பர்சன்டேஜ்ல வேணா, ஏன்னா பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்ப கரெக்டட் லோடு வேல்யூ 50 kg மேல போடுங்க. இங்க 2055 kg கீழே போடுங்க. அப்ப இன்று உங்களுக்கு ஆன்சர் பிரச்சனை இருக்குன்னா 100. அப்ப அடுத்தது என்ன சார் வரும் அப்படின்னா 2.43 வரும். அப்ப 2.4%. இங்கே சார் இருக்கு அப்படின்னா டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் கேட்கறாங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்க கொடுத்துட்டா நீங்க எழுதணும்ல, அதுக்காண்டி கொடுத்துருக்கீங்க. ஓகே. அப்ப இது வந்து முக்கியமா இந்த 2 விஷயம் தெரிஞ்சதான் சம் சால்வ் பண்ண முடியும். அப்ப 2.5 பெனட்ரேஷன் 1370 kg வந்து ஸ்டாண்டர்ட் லோட் கொடுத்துருக்கோம், கேஜிஎஃப்ல கொடுத்துருக்கோம். பெர் பீட்டுக்கு 5 mm 2055 கொடுத்துருக்கோம். அப்ப இது மனப்பாடமா இருக்கணும். ப்ராப்ளத்துக்காக இது மனப்பாடம் வச்சுக்கிறேங்க அப்படின்னு நான் சொல்லல. இது ப்ராப்ளம் தான் கேட்பான், கேட்காம போவான். தனிப்பட்ட முறையில 5 mm பெனட்ரேஷனுக்கு எவ்வளவு ஸ்டாண்டர்ட் லோடு வந்து கொடுப்போம் அப்படின்னு கேட்பான். 2055 தனிப்பட்ட முறையில இது ஒரு கொஸ்டினா தேடி கொஸ்டினாவே கேட்பான், டேட்டா ஓரியன்டா. அப்ப நீங்க வந்து அங்க மிஸ் பண்ணிடக்கூடாது, நான் வச்சுக்கிறேன். அடுத்து 81. இந்த சிமெண்ட் காங்கிரீட் வித் மாடஸ் எலாஸ்டிசிட்டி இ கொடுத்துட்டான். சிமெண்ட் காங்கிரீட் வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. என்ன ஃபார்முலா? அந்த ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் கொடுத்துருப்பாங்களா, இ ஹெச் கியூப் டிவைடட் பை 12 மைனஸ் v ஸ்கொயர்டு ஹோல் பவர் 1/4. அப்ப n ஈக்குவல் டு இ ஹெச் கியூப் 12k 12 வெளியே தான் வரும் 1 மைனஸ் நியூ ஸ்கொயர்டு, நியூ பத்தி ஸ்கொயர் போடணும்னா ஹோல் பவர் 1/4 தான் வரும். ஓகே, ஸ்கொயர்டு 3, ஓகே 4 தான் வரும். எப்படி ஆவச்சுக்கிறீங்கன்னா 2, 3, 4 அப்படின்னு ஆவச்சுக்கிறேன். அப்ப இங்க என்ன இ கொடுத்துட்டான், டேட்டா இருக்கு, யூ கொடுத்துட்டான், 2 வேலையும் முடிஞ்சிருச்சு. மீதி கேவும் கட்சியும் வேணும். கேவும் கொடுத்துருப்பானே, என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பேமெண்ட் 18 சென்டிமீட்டர் கட்சியும் கொடுத்துட்டான். அதுக்கடுத்து என்ன சார் அப்படின்னா மாடலஸ் ஆஃப் கிரேடு இயும் கொடுத்துட்டான், அதை கேயும் கொடுத்துட்டான். மாடலஸ் ஆஃப் கிரேட் கேயும் கொடுத்துட்டான் 6 kg சென்டிமீட்டர். அப்ப எல்லாமே கொடுத்துட்டான். அப்ப என்ன செய்யணும்? ஜஸ்ட் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் தான் கேட்டிருக்கான். ரேடியஸ் எல் ஈக்குவல் டு ஈயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? ஈயோட வேல்யூ மேல 3 × 10⁵ கொடுத்துருக்கான். ஹச்சோட என்ன வேணும்? 18 கொடுத்துருக்கான். ஓகே. அப்ப 18 கியூப், இ ஹெச் கியூப். அப்ப 18 கியூப் மேல 18 × 18 × 18 வகுத்தல் கீழே 12. கே என்ன கொடுத்துருந்தான்? 6 கொடுத்துருந்தானா? 6 × 1 மைனஸ் 0.15 ஸ்கொயர். சரி, 0.15 இங்கே தான் ஸ்கொயர் பண்ணலாம். அப்ப இதெல்லாம் நீங்க 0.15 ஸ்கொயர் பண்ணா 15 225. அப்ப 2 ஸ்தானம் புள்ளி கொடுத்தனா, சரி 15 4 ஸ்தானம் புள்ளி கொடுத்தனா, அப்ப 0.02 இருக்கு. அதெல்லாம் கழிச்சீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். கீழ் உள்ளதெல்லாம் பெருக்கி மேல் உள்ள இப்ப இங்கன்னா 1 3 2 6 அடிச்சிடும். அதே 12 3 12, சரி 4 12, இங்க வந்து 6 18. அப்ப 2 இருக்கு, 2 4, 2 6, 1 2, இங்க வந்து 9 18, இங்க 2 9 18. அப்ப இந்த வேல்யூ வரும். எல்லாத்தையும் அடிச்சு போனதுன்னா ஃபைனலா ஒரு ஆன்சர் வரும். ரவுண்டப்பா வந்துடும் பக்கத்துல 70.6 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். அப்ப ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏன்னா எல்லாமே சென்டிமீட்டர்ல தானே இருக்கு. இது சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான், இது சென்டிமீட்டர் தான், இது சென்டிமீட்டர். அப்ப எல்லாமே சென்டிமீட்டர் தான் ஆன்சர். அப்ப 70.6 சென்டிமீட்டர் வரும். நீங்க அப்ராக்சிமேட் தான் ரவுண்ட் பண்ணாலும் அவசியம் இல்லை, பக்கத்துலயே ஆன்சர் டக்க முடியாது, கவலைப்பட வேண்டியது. அப்ப இதெல்லாம் கேட்பானா அப்படின்னா இதெல்லாம் ஹோல் பவர் 1/4 தான் வரும்போது சும்மா வந்துடாது. உள்ளுக்குள்ள வரக்கூடிய வேல்யூ 1/4 சார் 1/4 வர போடும்போது தான் வரும்.
ஓகே. அது போல பார்த்தீங்கன்னா 10^5ல இருந்து பெரிய வெளிய வரும். அத எப்படி கியூப் ரூட் எடுக்கிறோமோ, அத 4த் ரூட்டா எடுக்கணும் நம்ம. ஓகே. ரூட் போட்டு 4த் ரூட்டா எடுக்கணும் அத. அதாவது சிங்கிள் ரூட்ட ஸ்கொயர் ரூட்ன்னு சொல்லுவீங்கல்ல, இது போட்டாலும் ஒண்ணு தான் போடாட்டியும் தான். கியூப் ரூட்ட 3 மென்ஷன் பண்ணுவீங்க. அப்ப இது என்னது 1/4த்த 4த் ரூட் எடுக்கணும். ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 4த் ரூட் எடுக்கணும். இப்ப வந்து இது 4த் ரூட் எடுக்கணும் எப்படி சார் அப்படின்னா, இப்போ ஒரு 64ங்கிற வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 16ங்கிற வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 16 4த் ரூட்டுக்கு என்னன்னா 2ன்னு அர்த்தம். ஏன்னா 16 எப்படி எழுதலாம்? 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 2ன்னு எழுதலாம். அப்ப 4 4ங்க 16. அப்ப இந்த 4த் ரூட்னா ஒரு 2 வெளிய எடுக்கலாம். அது மாரி அர்த்தம். அப்ப உள்ளுக்குள்ள வரக்கூடிய வேல்யூ எப்படி இருக்குன்னா, 70.6 இன்டு 70.6 இன்டு 70.6 இன்டு 70.6 இப்படிங்கிற மாரி வரணும். அதுலேருந்து ஒரு 70.6 வெளிய எடுக்கிற மாரி இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப 4த் ரூட்னாவே அத 4 டைம் பெருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும். அதுல 1 வெளிய எடுக்கணும் ரூட்லேருந்து. ஓகே. அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து ரொம்ப கஷ்டமான சம்லாம் குடுக்க மாட்டான். எடுத்து எழுதுறது கஷ்டம் இல்ல. ஃபார்முலா மனப்பாடம் பண்றது கஷ்டம் இல்ல. 4த் ரூட் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றேன். 1/4 போறது கஷ்டம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. அடுத்து. அப்படியே 1/4 போற மாரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா குடுத்துருவோம். இத்தன டிஜிட் இருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா குடுத்து தான் கேட்பான். கவலைப்பட வேண்டியதில்ல நீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அப்ப பேமெண்ட் டிசைன்ல கேட்டா, இந்த சிம்பிள் கான்கிரீட்டுக்கான ஒவ்வொரு கொஸ்டின் தான் அவன் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் குடுத்துரு. மெட்டீரியல்ஸ்ல கேட்டா சிபிஆர் ட்ரெஸ் வச்சு தான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அது இன்னொரு மாடலுக்கு வேல்யூ குடுத்துட்டேன். அதுக்கடுத்து உங்களுக்கு டிராபிக்ல கேட்டா என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு அதுவும் குடுத்துட்டேன். ஹைவே ஜாமெட்ரி டிசைன்ல கேட்டா என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னு மேலேயும் குடுத்துட்டேன். இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ். இத தவிர்த்து ஒரு சில கொஸ்டின் தப்பு தவறி இருந்துச்சுன்னா, அத மாடல் டெஸ்ட்ல பாத்துக்கலாம். 5 டெஸ்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது. அப்ப ஃபார் ஸ்லீப்பர் டென்சிட்டி ரயில்வே வந்தாச்சு. N+5 புக்ல வந்து சாரி N+5 M+5 படிச்சிருப்பீங்க புக்ல. இங்க என்ன குடுத்திருக்காங்க? M இருக்கா? என்ன இது M பதிலா the number of the sleeper required for the construction a broad gauge. ஓகே. ட்ராக்கோட லென்த் 450 கொடுத்துருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு லென்த் ஆஃப் த ஈச் ரயில் வந்து 13 மீட்டர். ஓகே. ரவுண்ட் அப் பண்ணியிருக்கேன். இதே வந்து மீட்டர் கேஜ்னா நீங்க என்ன செய்வீங்க? 12 ரவுண்ட் அப் பண்ணுவீங்க. 11.88 12 ரவுண்ட் அப் பண்ணுவீங்க. நான் 13 எடுத்திருக்கேன். அப்ப டோட்டல் லென்த் எவ்வளவு கொடுத்துருக்கான்? ரயிலோட லென்த் 450. ப்ராட் கேஜ்க்கு லென்த் ஆஃப் த ஒரு ரயில் வந்து 13. அப்ப இதெல்லாம் டிவைட் பண்ணா எவ்வளவு சார் வேல்யூ வரும் அப்படின்னா 50 வேல்யூ வரும். ஓகே வச்சுக்கலாம் அப்படி. அடுத்து நம்ம கொடுத்துருக்க ஸ்லீப்பர் டென்சிட்டி என்ன கொடுத்துருக்கான்? M+5 அதான் N+5 தான் சொல்றேன். அப்படி கொடுத்துருக்கான். வந்திருக்க M தான் நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ. எந்த வேல்யூ சார் அப்படின்னா இந்த 13 போட்டோம்ல ப்ராட் கேஜிங் 13 அப்படின்னு சொன்னோம்னா அது வேல்யூ. அப்ப 13 + 5 = 18. அப்ப என்ன செய்யணும்னா 50 கண்டுபிடிச்சோம்ல அந்த 50 இந்த 18 ஸ்லீப்பர் டென்சிட்டியால பெருக்கிக்கிறணும். அப்ப 50 இன்டு ஸ்லீப்பர் டென்சிட்டி 18. அப்ப 50 இன்டு 10 500. அப்ப 50 இன்டு 8 8 40 400. அப்ப 500 400 900. எங்க இருக்குன்னு பாருங்க. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே வந்து ப்ராட் கேஜ்க்கு பதிலா மீட்டர் கேஜ் கொடுத்தா 12ன்னு போட்டிருப்பேன். 650 12ஆல் டிவைட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு M+5க்கு பதிலா 12 + 5 போட்டு 17 கொண்டு வந்து அந்த 17 650 வகுத்து வச்சிருக்கேன் 12ஆல. அதால பெருக்கிக்குவேன். பெருக்கி நான் என்ன எழுதுவேங்க? இங்க வந்து ஸ்லீப்பர் டென்சிட்டி எழுதிருவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு ஸ்லீப்பர் வந்து ரிக்வயர்டா தேவைப்படுறான். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்லீப்பர் வந்து எவ்வளவு வந்து ஒரு 650 மீட்டர் தேவைப்படும் அப்படிங்கிறது எழுதியிருப்பேன். அப்ப இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க எத்தனை நம்பர்ஸ் தான் தேவைப்படும் அப்படின்னா 900 நம்பர்ஸ் தேவைப்படும். எத்தனைக்கு 650 மீட்டர் எழுதி போறதுக்கு ஸ்லீப்பர். ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அதுக்கடுத்து அதுக்கடுத்து ப்ராட் கேஜ் ரூட் அதே M+7 ஸ்லீப்பர் டென்சிட்டி நம்பர் ஆஃப் த ஸ்லீப்பர் பெர் ரயில் லென்த் கேட்கான். எல்லாம் இவ்வளவு மீட்டர் கொடுத்துட்டு அதுக்கு எவ்வளவு ஸ்லீப்பர் டென்சிட்டி கேட்டான். இப்ப என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா சும்மா ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இதுக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். உங்களுக்கே தெரியும் ப்ராட் கேஜ்னா என்ன அர்த்தம்? 13 வச்சிருப்பீங்களா? அப்ப இப்படிதான் உங்களுக்கு எக்ஸாம் சின்ன கொஸ்டினா கேட்பான். அப்ப 13 + 7 எவ்வளவு வரும்? 20 தேவைப்படும். அப்ப நம்பர் ஆஃப் ஸ்லீப்பர் பெர் ரயில் ட்ரெயின்ல இருந்து ஒரு ரயில் லென்த்துக்கு 20 ஸ்லீப்பர் தேவைப்படும். எங்க இருக்கு? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா? அப்ப இங்க ப்ராட் கேஜ்க்கு 13 மீட்டர் கேஜ்க்கு 12 அப்படிங்கிறது மனப்பாடமா இருக்கலாம். அது தெரிஞ்சாதான் இதை சால்வ் பண்ண முடியும். கிளியர்? ஓகே அடுத்து. Yes, sir. ஃபார் எ கன்ஸ்ட்ரக்ஷன் 640 மீட்டர் லாங் ப்ராட் கேஜ் ரயில்வே ட்ராக் கொடுத்துட்டான். பை யூசிங் ஸ்லீப்பர் டென்சிட்டி M5 கொடுத்துருக்கான். M5 கொடுத்துருக்க மாட்டான். M+5 டைப்பிங் மிஸ்டேக் ஆகும். ஸ்லீப்பர் டென்சிட்டில கொடுத்துருக்கான். The length of the each ரயில் 12.8 மீட்டர். ஒவ்வொரு ரயிலோட லென்த் 12.8 மீட்டர் கொடுத்துட்டான். அப்ப இங்கே முடிஞ்சிருச்சு.
அதான் குடுத்துட்டானே. நம்ம ரவுண்டா 13 ஞாபகம் வச்சுக்கணும் ப்ராடக்ட் வச்சுக்க. அவன் இங்க குடுத்துட்டான். 12.8 குடுத்துட்டான். அப்ப எம் என்ன செஞ்சுக்கலாம்? 12.8 பிளஸ் 5. அப்ப ரயில்வே தூரம் இதே தெரிஞ்சிடும். எவ்வளவு? 17.8 கிடைச்சிரும். வச்சுக்குவோம். நம்பர் ஆஃப் த ஸ்லீப்பர் கேட்டிருக்கான். எவ்வளவு இருந்துச்சு? 640 கேட்டிருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் 640 நான் என்ன செய்யணும்? 12.8 டிவைட் பண்ணணும். அவன் குடுக்கலாட்டி 13 ப்ராடக்ட் வச்சு ஞாபகம் வச்சிருக்கோம். அதே மாதிரி 11.88 இருக்கும். மீதி வச்சு அதை ரவுண்டா 12 ஞாபகம் வச்சுக்கிறோம். அவன் குடுத்துட்டான். அப்ப என்ன செய்யணும்? இதை அடிச்சோம்னா 50ன்னு வரும். அப்ப நமக்கு இங்க டென்சிட்டி எவ்வளவு இருக்கு? பெர் ரயில்ல இருக்கு 17.8. அப்ப 50 × 17.8 போட்டா எவ்வளவு? 640க்குள்ள போடணும். நம்பர் ஆஃப் ஸ்லீப்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு சார் வரும் அப்படின்னா 900 வரும். கிட்டத்தட்ட ரவுண்ட் அப்பா 18 எடுத்திருப்பாங்க. 900 வரும். மேல பார்த்த அதே கொஸ்டின் தான். அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அடுத்து இங்க பெர்மனன்ட் வே இந்த சிமெண்ட் காங்கிரீட் ஸ்லீப்பர் வந்து கொடுத்துட்டான். எவ்வளவு சார் அப்படின்னா 650 mm கொடுத்துருக்கு. அவ கொடுத்துருக்கிறது பி கொடுத்துருக்கான். சிமெண்ட் காங்கிரீட்னாவே பெர்மனன்ட் வேன்னு கொடுத்தாவே டெப்த் ஆஃப் த பிளாஸ்ட் தான் கேட்க போறான். ஃபார்முலா என்ன? S - B டிவைடட் பை 2 தான் டெப்த் ஆஃப் த பிளாஸ்ட். இது மனப்பாடமா வச்சிருக்கணும். அவ பி கொடுத்துட்டான். அப்ப இன்னும் என்ன தேவை? நமக்கு ஸ்பேசிங் தான் தேவை. அப்படியே படிங்க. வித் ஆர் ஸ்பேஸ் அட் a spacing இந்த கொடுத்துட்டா பாருங்க 700 mm. டெரிமீட்டர் டெப்த் ஆஃப் த பிளாஸ்ட். அப்ப T = spacing minus width divided by 2. ஸ்பேசிங் 700 கொடுத்துருக்கான். வித் வந்து 250 கொடுத்துருக்கான். வகுத்தல் 2. அப்ப 700 ல இருந்து 200 கழிச்சா 500. 500 ல இருந்து 50 கழிச்சா 450. வகுத்தல் 2. அப்ப 450ல பாதி போச்சுன்னா என்ன வரும்? 225 வருமா? 200 400 இது 50 225. அப்ப 225 இது சென்டிமீட்டர் பார்த்தோம்னா ஒரு புருஷன் தான் உள்ளுக்குள்ள புள்ளி வைக்கணும். அப்ப 22.5 சென்டிமீட்டர். அப்ப எங்க இருக்கு? மில்லிமீட்டர்ல இருக்கு. அது சென்டிமீட்டர் பார்த்தா ஒரு தான் உள்ளுக்குள்ள புள்ளி வைக்கணும். 22.5. அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா? ஓகே அடுத்து எஸ் சார். அடுத்து பாருங்க 86 இந்த மேக்ஸிமம் ஸ்பீட் ஆனிய கர்வோட டிகிரி கொடுத்துட்டான். ஓகே டி கொடுத்துட்டான். அதுக்கு எழுத கொடுத்துருக்கானா கேஜ் கர்வ் அக்கார்டிங் டு மார்டின்ஸ் ஃபார்முலா. மேல பார்த்தோம்ல அதாவது 4.5 ரூட் ஆஃப் ஆர் மைனஸ் 70. அதான் இங்க என்ன பார்த்துப்போம்? 4.65 ரூட் ஆஃப் ஆர் மைனஸ் 67 பார்த்துருப்போம். அது ரைட்ல ரவுண்ட் அப் பண்ணிருப்பான். 67 70 ரவுண்ட் அப் பண்ணிருப்பான். 3.67 சார் 4.67 4.4 சாரி 4.37 ரூட் ஆஃப் ஆர் மைனஸ் 67 கொடுத்துருப்பேன் மேல. ஓகே அதுக்கு தான் கீழே 0.075 இ இன்டு வி மேக்ஸ். இந்த வி மேக்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ரைட்ல எப்படி கொடுத்துருப்பான் அப்படின்னா இங்க 37 4 ரவுண்ட் அப் பண்ணிருப்பான். இங்க 67 70 ரவுண்ட் அப் பண்ணிருப்பான். ஆனா 3 டிகிரி கொண்டு கொடுத்துட்டான். அப்ப நமக்கு என்ன செய்யணும்? ரேடியஸ் வேணும். ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 30 மீட்டர் தான் ஸ்டாண்டர்டு. அப்ப என்ன 1720 வகுத்தல் டிகிரி ஆஃப் த கர்வ். அப்ப 1720 வகுத்தல் 3 டிகிரி போட்டா ரேடியஸ் என்ன வரும்? 573.33 வரும். இப்ப இந்த வேல்யூ வச்சுக்கிட்டு மார்டின்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா இருக்குல்ல, அதுல வி மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப v = 4.4 ரூட் ஆஃப் 6 மைனஸ் 70. அப்ப 4.4 ரூட் ஆஃப் 6 573 ரவுண்டா 574 வச்சுக்கிறேன். வகுத்தல் 70. அப்படி போட்டீங்கன்னா 504 வரும். அப்ப 4.4 504 வரும். நீங்க சால்வ் பண்ணி போட்டு வந்தீங்கன்னா ஃபைனலா 98.71 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு கிடைக்கும். இது எங்க சார் இருக்கு அப்படின்னா பக்கத்துல 97 இருக்கா? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து இதெல்லாம் கேட்கறனா தெரியல. ஆனா இந்த ஃபார்முலா கேட்க வாய்ப்பு இருக்கு. அதான் மேல சொன்னேன் நான். ஓகே அதுக்கு இந்த இது கேட்க வாய்ப்பு இருக்கு. டிகிரியா கர்வ் அப்படிங்களா? அவன் எதுவுமே கொடுக்கலாட்டி 30 டிகிரி எடுத்துக்கிறேங்க. 20 டிகிரி கொடுத்தா 1146 டிவைடட் பை டிகிரியா கர்வ் ரேடியஸ் ஈக்குவல்னு எழுதிக்கிறேன். இதெல்லாம் சர்வேலயே படிச்சிருப்பீங்க. ஓகே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சார் என்ன சார் சர்வே கொஸ்டின்ஸே நம்ம ப்ராப்ளம் சொல்லலையே அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். சர்வே பத்தி நான் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ்ல கொண்டு வரல. அது வந்து மாடல் டெஸ்ட்ல கொடுத்து காரணம் விட்டுட்டேன். ஏன்னா நீங்க சர்வே வந்து எல்லாருமே நார்மல் ரோடு இன்ஸ்பெக்டர் அதுக்கு முன்னாடி சர்வே இப்போ உள்ள சர்வே அப்படின்னு எல்லாத்தையும் தரவா வச்சிருப்பீங்க. அதனால மேக்ஸிமம் மாடல் டெஸ்ட்டுக்கு நிறைய சர்வேல வந்து ப்ராப்ளம் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அங்கே வரும்போதே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சர்வே கொத்தே நான் விட்டுருப்பேன். மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்டுமே சொல்லியிருப்பேன். கஷ்டமான சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே. ஓகே அடுத்து வாட் இஸ் த ட்ராக் கெப்பாசிட்டி ஆஃப் த பெர்மனன்ட் வே இஃப் 360 ட்ரெயின் பாசிங் a day அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப ட்ராக்கோட கெப்பாசிட்டி ஒரு பெர்மனன்ட் வேல பெர் டேக்கு எவ்வளவு கிராஸ் ஆகலாம்? 360 ட்ரெயின் கிராஸ் ஆகும். அப்புறம் ஒண்ணும் இல்ல. பெர் டேக்கு அவர் எவ்வளவு வரும்? 24 ஹவர் வரும். 360 பேர் 24 போடுங்க. இப்படி கொஸ்டினா கேட்கலாம்னு தெரியல. கேட்டா 24 போடுங்க. ஓகே அப்ப எவ்வளவுன்னா பெர் டேக்குனா 24 ஹவர்ஸ். ஓகே அப்ப 320 பெர் 24 போட்டா 15 வருமா? இப்ப 15 ட்ரெயின் பெர் ஹவருக்கு போகுது. அப்ப 15 ட்ரெயின் பெர் ஹவருக்கு போகுது. எங்க இருக்கு? டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் இதுதான். ஓகே அடுத்து பாருங்க. இன் இந்தியா ஸ்லீப்பர் டென்சிட்டி ஆஃப் த ஸ்லீப்பர் பெர் ரயில் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம்.
அப்ப இந்தியாவுல குடுத்துட்டான். இப்போ சார் பிராட் கேஜ் யூஸ் பண்ணல, மீடியம் கேஜ் குடுக்கல அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்தியாவுல யூஸ் பண்றது பிராட் கேஜ் தானே. அப்ப பிராட் கேஜ்க்கு எம்மோட வேல்யூ என்ன? 12.67 எடுத்துக்கலாம். ரவுண்ட் அப் 12.86 எடுத்துக்கலாம். ரவுண்ட் அப் என்ன செய்வோம் நம்ம? 13 எடுத்துக்கிறோம். ஓகே வச்சுக்கிறங்க. அப்ப என்ன வரும்? ஸ்டாண்டர்ட் வந்து M பிளஸ் 3ல ஆரம்பிச்சு M+7க்குள்ள. மீதி டேட்டா எல்லாரும் M+5 எடுப்பாங்க. அத எடுத்துக்கிறேன். அப்ப M+5னா 13 பிளஸ் 5 எவ்வளவு வருது? 18 வருது. அப்ப 18 தான் கரெக்டான ஆன்சர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே தானே? அப்ப M+1ல ஆரம்பிச்சு M+7 வரையும் எடுத்துக்கணும் அப்படின்னு ஃபுல் டேஸ்ல கொடுத்திருப்பேன். அதான் என்ன சொல்லிருப்பேன்? M+2 to M+7 வரையும் எடுத்துக்கங்க. அதுல வந்து கரெக்ட்டா அக்யூரேட்டா எடுத்துக்கணும்னா M+5 தான் இந்தியாவுல வேணா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? இது M தான் ப்ராட் கேஜ்க்கு 13 மீட்டர் கேஜ்க்கு 12 ரவுண்ட் ஆஃப் வேல்யூ. இது வந்து கரெக்ட்டா 12.8 RPE இருக்கும். இது வந்து 11.88 அப்படின்னு இருக்கும். இதுதான் 12 ரவுண்ட் அப்படி இருக்கும். இதுதான் 13 ரவுண்ட் அப்படி இருக்கும். அப்ப M+5 தான் எடுத்துக்கிறோம். இதோட வேல்யூ மேக்ஸிமம் இருக்கு. M+2 போட்டா என்ன வரும்? 10+2 15. அதுவரை வந்து 13ல இருந்தா 20 வரும். அப்ப 15ல ஆரம்பிச்சு 20க்குள்ள இருக்கணும். அப்ப 15 20 12 கண்டிப்பா வராது. 20க்கு மேல உள்ள 24 கண்டிப்பா வராது. 30 கண்டிப்பா வராது. அப்ப 15 இருக்கிறதுல M+5 தான் 18 இருக்கும். அப்ப இப்படிதான் கரெக்ட். ஆப்ஷன் ரிமூவ் பண்ணி கூட கொண்டு வந்துரலாமே. சார் கிளியர்? ஓகே. இது கொஞ்சம் கொஞ்சம் அந்த எஸ் சார். இடத்துல சொதப்புற மாரி இருக்கும். பாத்துக்கலாம். ஏன்னா அந்த ரேஞ்சே வந்து M+1ல ஆரம்பிச்சு M+7 தான் புக்ல குடுத்துருப்பான். ஸ்டாண்டர்ட் புக்ல. அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க எழுதும்போது M+2ல இருந்து M+7 வரை எழுதிருப்பீங்க. ஓகே. ஃபுல் டிஸ்ப்ளே தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே. அடுத்தது. வாட் வில் பி தி ரேடியஸ் ஆஃப் த கர்வ் ஃபார் எ டிரான்சிஸ்டர் லென்த் வந்து 3.5 டிகிரி கர்வ் குடுத்துட்டான். ஓகே. 3.5 டிகிரி குடுத்துட்டான். ஹை ஸ்பீட் பிராட் கேஜ் வந்து கேட்டிருக்கான். அப்ப ஹை ஸ்பீட் பிராட் கேஜ் கேட்டிருக்கான். இப்ப இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இருந்தாலும் இந்த சர்வேல கேட்பாங்க. அது கேட்கறோம். இங்க கேட்பாங்களான்னு தெரியல. அதான் சர்வே எல்லா இடத்துலயும் உண்டுதானே பாருப்பா. எதுவுமே குடுக்கலாட்டி 30 மீட்டர் கர்வ்ல இருந்து தான் எடுத்துக்கலாம். ஹார்ட்ல இருந்து. எதுவுமே குடுக்கலாட்டி இப்பதான் மேல சொன்னேன். அப்ப 1750 வகுத்தல் டிகிரி ஈக்குவல் டு ரேடியஸ். ரேடியஸ் ஆஃப் த கர்வ் தானே கேட்டிருக்கான். அப்ப 1750 வகுத்தல் டிகிரி என்ன? 3.5 டிகிரி. ஓகே. அப்ப இதெல்லாம் அடிச்சா நமக்கு 500 மீட்டர் கரெக்டா வரும். பக்கத்துல வரும் 500 மீட்டர்னு போடுற மாதிரி. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து அடுத்து இப்ப சூப்பர் சாரி the sleeper density M+6 then what will be the number of the sleeper required for the 500 மீட்டர் லென்த் பிராட் கேஜ்க்கு 13 கொடுத்துக்கலாம். அப்ப 500ல 14 வகுத்தா எவ்வளவு வேல்யூ வரும் அப்படின்னா இப்ப போட்டுக்கலாமா? 500 14 வகுத்துக்கிறேங்க. இங்க என்ன செய்யணும்? இந்த M+6 கூட்டிக்கிறோம். அப்ப 500 வகுத்தல் 13 இன்டு இந்த M+6 தான் 13 பிளஸ் 6 அப்ப 19. அப்ப இதை அடிச்சா நமக்கு ஃபைனலா என்ன சார் வெளியே வரும் அப்படின்னா உங்களுக்கு 730.76 இருக்கும். அதை ரவுண்ட் அப் பண்ணி 741 அப்படின்னு இருக்கும். அப்ப இவ்வளவு நம்பர்ஸ் தேவைப்படுது. வேறுபடக்கூடாது. நம்பர்ஸ் தேவைப்படுது. அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து அடுத்த கொஸ்டின் வாங்க. அடுத்த கொஸ்டின்னா ரன்வேல இருந்து ரிக்வயர்டு அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். சார் ரயில்வே முடிஞ்சாச்சு. ரயில்வே கேட்டா இந்த வரைக்கும் கொடுத்ததுதான். அதுலயே ஒரு சில கொஸ்டின் தான் கேட்கறாங்க எனக்கு தெரியல. அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே. ஒரு சில கொஸ்டின் கேட்கறாங்க கூட தெரியல. இதெல்லாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே. அடுத்து ரன்வேல இருந்து ரிக்வயர்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் சார். ரிக்வயர்டு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் 1500 மீட்டரா? த ஆக்சுவல் எலிவேஷன் ஆஃப் த சைட் 1100 மீட்டர் எபோவ் மீன்ஸ் லெவல் கொடுத்துட்டான். உங்களுக்கே சொல்லி கொடுத்துருக்கேன். எவரி 300 மீட்டர் மீன்ஸ் லெவல் ஏற ஏற என்ன செய்யணும்? 7% ரெவென்யூ கொடுக்கணும். அப்ப என்னது நியூஸ்ல வந்து 1100 மீட்டர் ஏறுதான். அப்ப எவரி 7% வந்து என்ன செய்யணும்? 1/300 மீட்டர் ஏற 7% கொடுக்கணும். இன்று எவ்வளவு? ஆக்சுவலா 1100 மீட்டர் ஏறுது. இன்று ரன்வேயோட இருந்து எவ்வளவு? 1500 மீட்டர். அவ்வளவுதான் முடிச்சு. ஒரே எங்கே? அப்ப 7% என்ன செய்யணும்? வேல்யூ ஆஃப் மீட்டர்ல கொண்டு வந்துட்டாங்க. பர்சன்டேஜ் மாத்துறதுக்கு 1/100 போட்டுக்குவோம். இது 1/300 இன்டு 1100 இன்டு ரன்வேல இருந்து 1500.
சிலவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த 7/300 போட்டுட்டு பர்சன்டேஜ் விட்டுருவாங்க. அதுக்கடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இதெல்லாம் பிரிக்குவாங்க. இதுல குழப்பம் இருக்காது. இந்த 7/100 போட மறந்துருவாங்க. 7/7% அதாவது எவரி 300 மீட்டருக்கு 7% ரைஸ் பண்ணணும். ரன்வே லென்த்ல 1500 இன்டு மீன் லென்த் எவ்வளவு இருக்கு? 1500 மீட்டர் அப்படின்னு இத போட்டுருவாங்க. இந்த 7% இதா மாத்தணும். டிவைட் பை 100 போடணும். அத விட்டுருவாங்க. எப்படியா இருந்தாலும் ஆன்சர் கொண்டு வரும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ற மாரி தான் இருக்கும். அங்கே வந்து கரெக்ட்டா வந்துரும் உங்களுக்கு. ஓகே. ஏர்போர்ட் அட்டெண்ட் பண்ணா உங்களுக்கு இது கரெக்ட்டா இருக்கும். அப்ப எவ்வளவு சார் அப்படின்னா 385 மீட்டர் வரும். இது ஜஸ்ட் 7% இன்கிரீஸ் பண்றது. கரெக்டட் லென்த் என்ன சார் அப்படின்னா, நமக்கு 1500 மீட்டர் ஒரிஜினல் லென்த்தா? ரன்வே லென்த். அதோட இப்ப எவ்வளவு இன்கிரீஸ் பண்ண போறோம்? மீட்டர்ல இருந்து 1500 மீட்டர் எபோவ் ரைட்ஸ் மேல கொண்டு போகும்போது, ஹைட் கொண்டு போகும்போது ஏர்போர்ட்ட. அப்ப பிளஸ் 385 மீட்டர் பண்ண போறோம். அப்ப 1500 பிளஸ் 385 எவ்வளவு வரும்? 1885. 1885 மீட்டர் வரும். அப்ப எங்க இருக்கு? சி இஸ் கரெக்ட் ஆன்சர். தட்ஸ் ஆல். அடுத்து இது அதிக டைம் எக்ஸாம்ல கேட்டது. இப்பயோட கேட்டுதான் நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். கேட்டிருந்தான். ஆமா. நானும் இன்டர்வியூல கேட்ட கொஸ்டின் தான். ஆனா வேல்யூ வந்து இதே கொடுத்தா வேற இருக்கிறது இல்ல. அதாவது ஏர்போர்ட்டோட ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் கேட்பான். ஏர்போர்ட்டோட ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர். இதேதான் நான் ஃபுல் டெஸ்ட்ல சொன்னேன். ஏஆர்டி ஈக்குவல் டு அப்ப டிஏ பிளஸ் டி மீன் வகுத்தல் டிஏ வகுத்தல் 3 அப்படின்னு சொன்னேன். அப்ப ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்கான்? மேக்சிமம் டிஎம் ஆவரேஜ் டிஏ. அப்ப 30 பிளஸ் 45ல இருந்து 30 கழிச்சு வகுத்தல் 3. அப்ப 30 பிளஸ் 45ல இருந்து 30 கழிச்சா 15 வகுத்தல் 3 5 15. அப்ப 35 டிகிரி செல்சியஸ் தான் ஏர்போர்ட்டோட ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர். எங்க இருக்குன்னு பாருங்க. இதுதான் நான் இன்டர்வியூல கேட்டான். ஒரே லைன்ல ஆன்சர் போடுறது. நான் இன்டர்வியூல கேட்டிருந்தேன் சார். அதுக்கு ஃபைண்ட் ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் யூசிங் மீன் மேக்ஸிமம் டெய்லி டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ் அண்ட் மீன் ஆவரேஜ் டெய்லி டெம்பரேச்சர் வந்து 22 டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டோம். அப்ப இதுக்கு என்ன சார் போடணும் அப்படின்னா, இப்படி கொடுத்துட்டோம்னா அதே தான். டிஏ பிளஸ் டிஏ மைனஸ் டிஏ வகுத்தல் 3. அப்ப ஆவரேஜ் டிஏ 22 கொடுத்துருக்கான். மேக்ஸிமம் 40 கொடுத்துருக்கான். அப்ப 40 மைனஸ் 22 வகுத்தல் 3. அப்ப 22 பிளஸ் 40ல 22னா 8 12 வகுத்தல் 3 4 12 22 நாள 26 டிகிரி செல்சியஸ். எங்க இருக்கு அப்படின்னா சரி 26 22 கரெக்டா போட்டுட்டேன். 40 22 கொஸ்டின் எத்தனை வரும்? 8 30 சாரி 8 30 18 வரும். சாரி 18. அப்ப 6 18. அப்ப 6 7 8 28 டிகிரி செல்சியஸ் வரும். அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா இருக்கா? ஓகே. அடுத்து எஸ் சார். அவ்வளவுதான் நினைக்கிறேன். ரைட் இருக்கு. ஹைட்ராலஜி ஆரம்பிக்குதா? ஓகே. டைம் எவ்வளவு? சரி ஹைட்ராலிக்ஸ் ஆரம்பிக்குது. ஹைட்ராலிக்ஸ் தான் எழுதி முடிச்சிட்டேன். சரி ஓகே சால்வ் பண்ணும். சார் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்னும் வந்து நம்ம விட்டுருக்கிறது வந்து என்னன்னா ஹைட்ராலிக்ஸ் தான் விட்டுருக்கு. ஹைட்ராலிக்ஸ் தான் கஷ்டமானதுதான் ப்ராப்ளத்துல. அதெல்லாம் மாடல் லிஸ்ட்ல பார்த்துட்டு மாட்டிக்குவோம். சர்வேனா ரொம்ப ஈஸியா அதனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம் இங்க பார்க்க போது. ஹைட்ராலிக்ஸ்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஹைட்ராலிக்ஸ்ல கேட்கிற கொஸ்டினே 8 கொஸ்டின் தான். ஃபர்ஸ்டா தெரிஞ்சுக்கணும்னா ஹைட்ராலஜி இரிகேஷன்ல தான் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கலாம். க்ளோட் வாட்டர் 3லையும். அது 3யும் நான் தனியாவே கொடுத்து நடத்திட்டேன். அதுல விடுபட்டது ஹைட்ராலிக்ஸ் ஃப்ளூயிட் மெக்கானிசம் சொல்லக்கூடிய ஹைட்ராலிக்ஸ் படிப்பீங்கல்ல அப்ளிகேஷனா மிஷின்ஸ் பத்தி பேசுறது. அத பத்தி தான் இப்ப பேச போறோம். இதுல எக்ஸாம் பாயிண்ட்ல எது எது கேட்கலாமோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள என்னென்ன எக்ஸாம்ல கேட்கறான் அந்த மாடல் கவர் ஆயிருக்கும். இனிமே என்னென்ன கேட்க போறானோ அதுவும் கவர் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் diameter the capillary tube can ensure that the capillary rise at least 6 mm கொடுத்துருக்கு. அப்ப ரைஸ் தான் கொடுத்துருக்கான். ஓகே கேபிலரி ரைஸ் வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா மேக்ஸிமம் diameter கேட்டிருக்கு. diameter கேட்டு ரைஸ் கொடுத்துருக்கான் கட்சி. அப்ப கட்சி வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 6 mmல கொடுத்துருக்கான். வச்சுக்கிறோம். இதை மீட்டர்ல மாத்தனா எனக்கு மீட்டர் கியூப் இருக்கு டென்சிட்டி. மீட்டர்ல மாத்தனா 6 வந்து 1000 போடணுமா? மீட்டர். நான் வச்சுக்கிறேன். இது கட்சி ரைஸ். அடுத்து பாருங்க achieved the tube deeply in body of the liquid. ஓகே சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா கொடுத்துட்டான். ஏன்னா மீட்டர்ல மாத்தறேன் அப்படின்னா இது எனக்கு மீட்டர்ல தான் இருக்கு, இது மீட்டர்ல தான் இருக்கு. 0.08 நியூட்டன் பெர் மீட்டர் கொடுத்துட்டான். டென்சிட்டி 900 kg/m கொடுத்துட்டான். அப்ப எனக்கு கேபிலாரிட்டில டயாமீட்டர் கேட்டா பார்ல உங்களுக்கே தெரியும். லிக்விட்ல டிப் பண்ற சொல்றோம். லிக்விட் வந்து 0 டிகிரி இருக்கும். கான்டாக்ட் ஆங்கிள் அப்ப வந்து என்ன வரும்? 4 சிக்மா காஸ் தீட்டா வகுத்தல் ரோ ஜி இன்டு டி போடும்போது காஸ் தீட்டா கட்சி ஈக்குவல் டு போடும்போது 0 டிகிரி போடும்போது இது 1 ஆயிரும்.
அப்ப மேல 4 சிக்மா இருக்கு. கீழ ரோ ஜி, டி இருக்கு. இங்க நான் ஹச் இருக்கும். டி தான் வேணும். அப்ப டி கொண்டு வந்துட்டா மேல 4 சிக்மாவதே இருக்கும். கீழ ரோ இன்டு ஜி இன்டு ஹச்தே இருக்கும். 4 இன்டு சிக்மாவோட வேல்யூ 0.08 குடுத்திருக்கான். கீழ ரோவோட வேல்யூ என்ன குடுத்திருக்கான்? 900 குடுத்திருக்கான். அடுத்தது ஜி வந்து 9.81. ஹச்சோட வேல்யூ என்ன குடுத்திருக்கான் அப்படின்னா 6 வகுத்தல் 1000 குடுத்திருக்கான். அந்த 1000 மேல போயிரும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே 1000 மேல போயிரும். அப்ப இதெல்லாம் சால்வ் பண்ணி கொண்டு வந்தா டயாமீட்டர் என்ன சார் வரும் அப்படின்னா ஃபைனலா 0.006 மீட்டர்னு வரும். இப்ப என்ன செய்றீங்கன்னா ஆன்சர் எம்எம்ல இருக்கா? அப்ப 1000 பெருக்கினா வரும் 1 0 2 0 3 0. 1000 பெருக்கும்போது அப்ப 6 எம்எம்னு வரும். எங்க இருக்கு? பில இருக்கு. அப்ப டயாமீட்டர் வந்து 6 எம்எம். சார் கிளியர் புரியுதா நான் சொல்றேன்? அப்ப கேப்லர் ரைஸ் ஆர் ஃபால் ஃபார்முலா தெரியணும். 4 சிக்மாவோட 4 சிக்மா காஸ் தீட்டா வகுத்தல் ரோ ஜி டின்னு சொல்லுவாங்க. ரோ ஜி தூக்கிட்டு ரோ காமா போட்டுருப்பாங்க. எப்படி போட்டாலும் கரெக்ட் தான். அதுக்கு லிக்விட்ல டிப்பா இருக்கிறதுனால கான்டாக்ட் ஆங்கிள் என்ன 0 டிகிரி. அப்ப காஸ் 0 டிகிரி வழி 1ன்னு வந்துரும். அப்ப காஸ் 0 டிகிரியோட 1ன்னா அப்ப காஸ் தீட்டா பதிலா என்ன போடலாம்? 0 டிகிரி பதிலா 1ன்னு போடலாம். மேல 4 இன்டு சிக்மா இருக்கு. கீழ ரோ ஜி டி இருக்கும். அப்ப ரோட வேல்யூ தெரியும். டென்சிட்டி குடுத்துருக்கான் 900ன்னு. ஜியோட வேல்யூ ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.81 தெரியும் உங்களுக்கு. இங்க டி யார் உட்கார்ந்திருக்கா? அவர் தான் கண்டுபிடிக்கணும். அத இங்கிட்டு கொண்டு போயிருங்க. இங்கிட்டு உள்ள ஹேப்லட் ரைஸ் கீழ வந்துருவான். எல்லா வேல்யூயும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா கடைசியா டயாமீட்டர் ஆஃப் தி டியூப் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கிளாஸ் டியூபோட டயாமீட்டர் 6 எம்எம்னு கிடைக்கும். சார் கிளியர்? ஓகே. அடுத்து எஸ் சார். மேக்ஸிமம் கேக்குறதா குடுத்துட்டு இருக்கேன். அப்ப ஒண்ணு கேபிலர் ரைஸ் ஆர் ஃபால் பத்தி கேட்பான். இல்ல டயாமீட்டர் கேட்பான். இல்ல சர்ஃபேஸ் டென்ஷன்ல ஒரு क्वेश्चन கேட்பான். சோப் பபிள்ஸ், லிக்விட் டிராப்லெட், லிக்விட் ஜெட் இதுல கேட்பான். சோப் பபிள்னா 8 சிக்மா பை டி. லிக்விட் டிராப்லெட்ஸ்னா 4 சிக்மா பை டி. லிக்விட் ஜெட்னா 2 சிக்மா பை டி. டி ல டி. ஓகே பாத்துக்கலாம். ஓகே. அடுத்து ஓகே சார். இங்க என்ன கொடுத்தான்? சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் தி சோப் பபிள். அப்ப 8 சிக்மா டெல்டா பி ஈக்குவல் டு இல்ல பி ஈக்குவல் டு 8 சிக்மா டிவைடட் பை டி. இதான் ஃபார்முலா. இது உங்களுக்கே தெரியும். அப்ப என்ன கொடுத்துருக்கான்? டயாமீட்டர் கொடுத்துட்டான். டி கொடுத்துட்டான். இன்சைட் பிரஷர் வந்து கொடுத்துட்டான். பி கொடுத்துட்டான். எவ்வளவு பிரஷர் ஓகே கொடுத்துட்டான். அப்ப என்ன கேட்டிருக்கான்? பி கொடுத்துட்டான், டி கொடுத்துட்டான். சிக்மா சர்ஃபேஸ் டென்ஷன் கேட்டிருக்கான். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இன் சோப் பபிள் கேட்டிருக்கான். அப்ப சிக்மா வந்து வச்சு தான் இந்த டி கிட்ட வரும்போது பி இன்டு டி வந்துரும். ஏ டி கிட்ட வந்துரும். இங்க சிக்மா வந்து பியோட வெளிய என்ன கொடுத்துருக்கான்? இங்க கீழ கொடுத்துருக்கான். இன்சைட் பிரஷர் 2 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்கான். அப்ப 2 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். டயாமீட்டர் எவ்வளவு கொடுத்தான்? 20 எம்எம். ஆன்சர் மீட்டர்ல இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? 0.02 மீட்டர் மாத்த போதும். அதுக்கடுத்து கீழ என்ன 8 இருக்கு. அப்ப 1 2 4 2 8. அப்ப 2 × 10⁻² இருக்குமா? -2 இருக்குமா? 4 1 2 2 4. இப்ப 0.5 × 10⁻² இருக்கும். அப்ப என்ன செய்யலாம்? 0.5. அப்ப இது வந்து வெளிய எடுத்தா இங்க 10⁻³ வரும். ஆல்ரெடி -2 இருக்கு. 10⁻³ நியூட்டன் பெர் மீட்டர்னு வரும். அப்ப 5 × 10⁻³ எங்க இருக்குன்னு பாருங்க. 5 × 10⁻³ நியூட்டன் பெர் மீட்டர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா? ஓகே அடுத்து. எஸ் A சார். vessel of 4 meter cube contain oil which weight 30 கிலோமீட்டர். ஏன் அந்த பிரச்சனை? வேணாம் சார். நீங்க எப்படியும் ஒரு செஷன் இருக்கு. சர்வே ப்ராப்ளம் கொடுத்து விட்டுறேன். சர்வே கொடுக்கணும் அந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஒரு சிலது கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன் மாடல் லிஸ்ட் கடைசியில வச்சுக்க கூடாது. ஃபுல் டெஸ்ட் ரிஸ்க் எடுத்து நடத்தி ப்ராப்ளம் நடத்துனதே வேஸ்ட் ஆகும். இல்லாட்டி மாடல் லிஸ்ட்ல உட்காந்து நடத்துற மாதிரி ஆயிடும். எல்லாமே சொதப்பலாம் மாதிரி. ஓகே. நான் வந்து உங்களுக்கு சர்வே ப்ராப்ளம் இன்னைக்கு ஈவினிங் கொடுத்தாரேன். சர்வேக்கிங் ப்ராப்ளம் கொடுத்தாரேன் எடுக்க சொல்லி அப்புறம் பில்டிங் மெட்டீரியல்ஸ்ல அங்கேயும் கொஸ்டின் இருக்கு ப்ராப்ளம். ஓகே எதுல இருக்குன்னா அந்த மெட்டீரியல்ஸ்ல வந்து இந்த பிரிக் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது அது உங்களுக்கு தெரியும். ஐ நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதையும் கொடுத்துட்டு சொல்லிடுறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த பிளாக்னஸ் இண்டெக்ஸ், லாண்டேஸ் இண்டெக்ஸ், ஆங்குலாரிட்டி நம்பர் கண்டுபிடிக்கிறது ஹார்னஸ் டெஸ்ட்ல அதெல்லாம் இருக்கு. அது எல்லாமே கொடுக்க சொல்லிடுறேன். ஓகே நம்ம மாடல் லிஸ்ட்ல கடைசியிலே வச்சுக்க கூடாது. ஓகேவா? அங்க வந்து கரெக்ட்டா என்ன எக்ஸ்ட்ரா இருக்கோ அத பத்தி டிஸ்கஸ் பண்ற மாதிரி வச்சுக்கணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். ஓகே. அப்ப இங்க வெசல் ஆஃப் 4 மீட்டர் கியூப் கண்டெய்ன் குடுத்துட்டான். மீட்டர் கியூப்ல இருக்கு. அப்ப உங்களுக்கு வால்யூம் கண்டுபிடிச்சிருவீங்க. அது வெயிட் வந்து கிலோமீட்டர்ல குடுத்துருக்கான். W வச்சிருக்கேன். ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் தி ஃபைல் கேட்டிருக்கான். காமா கேட்டிருக்கான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். காமா ஈக்குவல் டு W டிவைடட் பை V. ஸ்பெசிஃபிக் வெயிட். அப்ப மேல W வந்து குடுத்துட்டான் 30 குடுத்துட்டான் கிலோமீட்டர். ஏன்னா ஆன்சர் கிலோமீட்டர் தான் இருக்கு. எவ்வளவு சின்ன கொஸ்டின் பாரு. அப்ப வால்யூம் 4. அது மீட்டர் கியூப். மேல கிலோமீட்டர் மொத்தம் மீட்டர் கியூப். அப்ப ஆன்சர் கிலோமீட்டர் பெர் மீட்டர் கியூப்ல தான் இருக்கு. அப்ப 2 4 15 30. 15 2 வச்சா 75. அப்ப 75 கிலோமீட்டர் பெர் மீட்டர் கியூப் எங்க இருக்குன்னு பாருங்க. இதா இருக்கு. இவ்வளவு சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்க மாட்டான். சி இஸ் தி ஆன்சர். 97 பாருங்க. கண்டெய்ன் லிக்விட் ஹஸ் ரிசீவ் மாஸ் 1260 kg per meter cube at 40 Celsius. ஓகே. ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து கேட்டிருக்கான்.
லிக்விடோட ஸ்பெசிஃபிக் மாஸ் கொடுத்துட்டான். மாஸ் கொடுத்துட்டான். அடுத்து ப்ரொடியூசர் ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து கேட்டேன். அப்ப என்ன சார்னா காமா ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்ப மாஸ் என்ன சார்னா 1260. வால்யூம் வந்து என்னது உங்களுக்கு? சாரி தப்பா போட்டுனோம். ஸ்பெசிஃபிக் மாஸ் கொடுத்துருக்கான். சாரி மாத்திட்டேன். ஸ்பெசிஃபிக் மாஸ்னா காமா இங்க கொஞ்சம் கவனமா இருக்கலாம். ஸ்பெசிஃபிக் மாஸ்னா ஸ்பெசிஃபிக் மாஸ்னா அவன் 1260 கேஜி பை மாஸ் கேஜி பை வால்யூம் அந்த இதே கொடுத்துட்டான். அப்ப என் பை பி ரோவே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்கான்? 1260 கேஜி பர் மீட்டர் கியூப் இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கான். ஸ்பெசிஃபிக் மாஸ் கொடுத்துருக்கான். அப்ப ஸ்பெசிஃபிக் வெயிட் காமா கேட்டணும். காமா என்ன? ரோ இன்டு ஜி தான் பார்முலா. மாஸ் பை வால்யூம் ரோ. அப்ப ரோ கொடுத்துட்டான் 1260. ஜியோட வேல்யூ என்ன? 9.81 ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்ப பெருக்க வேண்டியதான். அப்ப 1.236 10⁴ நியூட்டன் பர் மீட்டர் கியூப்னு ஆன்சர் கிடைக்கும். பெரிய வேல்யூவா கிடைக்கும். 10 டைம்ஸ்ல பெருக்கிறோம். அப்ப அது 10⁴ கொண்டு வந்துட்டேன். ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் 3 ஸ்தானம் புள்ளி குட்டி. அப்ப மீட்டர் பர் மீட்டர் கியூப்ல கிடைக்கும். இது எங்க இருக்கு பாருங்க. 1.236 10⁴ இருக்கணும். அப்ப இங்க 10⁴ தான் இருக்கு. அப்ப இங்க 10⁴ தான் இருக்கு. என்ன இது ரெண்டு ஒண்ணா இருக்கு? ஓகே. இங்கதான் 10⁴ இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாத்துக்கிறேன். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவன் கேஜி பர் மீட்டர் கியூப்ல கொடுத்துருக்கான். ரோ கொடுத்துருக்கான். டென்சிட்டி கொடுத்துருக்கான். டென்சிட்டி தான் மாஸ் பை வால்யூம். மாஸ் கேஜில எடுப்போம். வால்யூம் மீட்டர் கியூப்ல எடுப்போம். அப்ப கேஜி பர் மீட்டர் கியூப்னா வால்யூம். ஓகே. இது சிம்பிள் क्वेश्चन தான். அடுத்து. இங்க சாம்பிள் ஆஃப் வாட்டர் அண்ட் இன்கிரீசிங் பிரஷர் ஓகே பை 18 மெகா பாஸ்கல். இது இன்கிரீசிங் பிரஷர்னால டெல்டா பி பிரஷர் இன்கிரீஸ் ஆகும் சொல்றேன். ஹேஸ் 5% ஆஃப் ரிடக்ஷன் இன் வால்யூம். அப்ப வால்யூம் வந்து 5% ரிடக்ஷன் ஆகுது. அப்ப டெல்டா பி பை பி என்னன்னா 5%. அப்ப 0.5 டிவைட் பை 100 போடுறேன். என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா பல்க் மாஸ் கேட்டிருக்கான். அப்ப K ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பிரஷர் டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அதான் டெல்டா V பை VA போடுவாங்க. அதான் எப்சிலான் V கொடுத்திருக்கேன். சேஞ்ச் இன் பிரஷர் 18 மெகா பாஸ்கல். கீழ 0.5 டிவைட் பை 100. அப்ப 18 இன்டு 100 மேல போயினா கீழ 0.5 இருக்கு. 0.5 எப்படி எழுதலாம்? 1/2 எழுதலாம். அப்ப 2 மேல போயிடும். 18 200 36 36னா 3600 வருமா? எங்க இருக்கு? இதா இருக்கு. சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா இருக்கா? அவ்வளவுதான். எஸ் சார். 3000 क्वेश्चन சொல்ல போறோம் சார். ஓகே. 2999 இதோட ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? சாயந்தரம் சர்வே நடத்தும்போது மீதி ஒரு 4-5 क्वेश्चन தான் இருக்கு. அதோட சேர்த்து சொல்லிக்கிறேன். If the bulk mass of velocity of the water is 2.2 10⁶ km per meter square. Okay. The speed of pressure varies given by அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்ப bulk mass of velocity of the water வந்து 2.2 10⁶ km per meter square கொடுத்துட்டான். அப்ப K கொடுத்துட்டான். அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னா பிரஷர் கேட்டிருக்கான். ஸ்பீட் ஆஃப் த பிரஷர் கேட்டிருக்கான். சரி ஸ்பீட் ஆஃப் த பிரஷர் கேட்டிருக்கான். ஸ்பீட் கேட்டிருக்கான். V கேட்டிருக்கான். அப்ப V கேட்டிருக்கான். K கொடுத்துட்டான். அப்ப இதை வச்சு என்ன சார் பண்ணலாம்? ஏதாச்சும் கொண்டு வர முடியுமா அப்படின்னா பிரஷர் வேவ்னு கொடுத்துட்டானா வேவ்னு கொடுத்தா அதுக்கு ஃபார்முலா படிச்சுக்கோங்க. P = √K by காமன் படிச்சிருப்பேன் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அப்ப வேவ்னு கொடுத்ததுனால இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். அப்ப K இருக்கு காமா உங்களுக்கு தெரியும். வாட்டர் தானே கொடுத்துருக்கான். வாட்டரோட டென்சிட்டி 1000. K என்ன கொடுத்துருக்கான்? 2.2 × 10⁶ km/m². போதர் வாட்டர் 1000. இதை போட்டா என்ன சார் வரும் அப்படின்னா மீட்டர்/செகண்ட்ல மாத்தும் போது கரெக்டா வெளில கொண்டு வரும்போது 1483.2 மீட்டர்/செகண்ட் வரும். அப்புறம் கிலோமீட்டர் 10⁻³ இவ்வளவு கொண்டு வந்துறாங்க. ஆன்சர் வெளில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் போடுவாங்க. அவ்வளவுதான். அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா 1483 எங்க இருக்கு? B இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். அப்ப இதோட ஸ்டாப் பண்றேன். அடுத்த செஷன்ல ரிமைனிங் இருக்க क्वेश्चन சொல்றேன். இன்னும் எத்தனை இருக்குன்னா ஒரு 7 கிட்ட இருக்கு நினைக்கிறேன். 7 கிட்ட இருக்கு நினைக்கிறேன். ஈவினிங் வந்து சர்வே செஷன் வரும். சர்வேயும் பில்டிங் மெட்டீரியல் செஷனும் ப்ராப்ளம் இருக்கிறது வரும். அந்த இடத்துல அதை பாத்துக்கலாம். சார் இது வரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? கிளியர் தானே? டவுட் இருக்கா? எஸ். ஓகே. டவுட் இருந்தா கேட்கலாம் சார். டவுட் இருக்கா? ஓகே. சார் நெருங்கிருச்சு. போஸ்டிங் எல்லாமே பெருசா தான் ஆட் பண்ற மாதிரி நம்ம பேசிக்கிறாங்க. அதனால வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து மாஸ் வேகன்சி தான் ஆட் பண்ண போறாங்க போல. ஏன்னா எலெக்ஷன் வருது, அதுக்கு அடுத்து தான் வந்து வைக்கிறாங்களான்னு தெரியல உடனே. அதனால வந்து வேகன்சி வந்து அதிகம் ஆட் பண்ண போற மாதிரி பேசிக்கிறாங்க. கன்ஃபார்மா எவ்வளவுன்னு தெரியல.
அதனால வந்து இந்த வாட்டர் போர்ட்ல நெறைய ஆட் பண்ண போறாங்க போல. அதனால வந்து கொஞ்சம் ஒர்க் போடுங்க. வேகன்ஸி ஆட் பண்ண போறாங்க. பாத்துக்கிறேன். ஓகே. ஓகே சார். தேங்க் யூ சார். இதோட கட் பண்றேன். ஈவினிங் செஷன் பார்க்கலாம். ஈவினிங் முடிச்சிருவேன் சார். அந்த சர்வேயும் ஏன் குறை வச்சுக்கிட்டு அதையும் முடிச்சிடுறேன். ஓகே. தேங்க் யூ சார். ஓகே. தேங்க்யூ சார்.